ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இப்போ தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்டி மேளம் கொட்டும் நேரம். இதுல இந்த 6 வாரம் 230 வாரங்கள் தொடர்ந்து இத போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதுல தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திரு ஜீவாவுக்கும் சரி, முத்துப்பாண்டிக்கும் சரி, மணிகண்டராஜுக்கும் சரி, இதுல பங்கெடுக்கக்கூடிய அனைவருக்கும் சரி, ரொம்ப மனதார வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த கண்டினியூட்டியா எவ்வளவு ப்ராப்ளங்கள் வருது தெரியுமா? ஒரு வாரம் பேசிட்டு அடுத்த வாரம் பேச முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. அம்மா அம்மா சாரிம்மா. அம்மா இடையூறுக்கு மன்னிக்கவும். ஒண்ணு என்னுடைய பெயர் சௌமியா அம்மா. சாரிப்பா நான் ஜீவான் பரவாயில்ல இருக்கட்டுங்கம்மா. நன்றி. சௌமியா. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி இதை விடாம கொண்டுட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதற்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது, இந்த ஜோதிட துறையில நம்ம நேரடியா தலைப்புக்கு வந்துருவோம். ஜோதிட துறையில பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். திருமண பொருத்தம் பாக்குறது மட்டும் பாத்தீங்கன்னா, நீங்க ஜாதக பலன் எப்படி வேணாலும் சொல்லிடலாம். ஜோதிடர்னு நோட் எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டமே அந்த கிரகமே உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போகும். ஏதாவது ஒரு அடிப்படையில நீங்க என்ன கத்திருக்கிறீங்களோ அது ஏதாவது ஒரு அடிப்படையில அந்த கிரகங்கள் உங்க காதுல இந்த பிரபஞ்சம் ஜோதிடத்தை சொல்லி கொடுத்து உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பலனை சொல்லி அவங்களுக்கு ரெக்கவர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்கும். இதை நான் நிறைய பேர்த்திட்ட பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த திருமண பொருத்தம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. என்ன, நான் முதல்ல திருமண பொருத்தம்ங்கிறது நான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும். அப்போ இந்த திருமண பொருத்தம் எப்படிடா பாக்குறது அப்படின்னு யோசிக்கும் போது ஏன்னா முறையா நான் யார்கிட்டையும் கத்துக்கல. அது ஒரு பெரிய விஷயம். அப்போ திருமண பொருத்தத்தை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் ஐயாவுடைய புக்கு எனக்கு திருப்பூர்ல கிடைச்சது. நான் 2 புக்கு திருப்பூர்ல வாங்கினேன். மாதேஸ்வரன் ஐயா திருமண பொருத்த புக்கும் சகாதேவன் சாஸ்திரமும் எடுத்தேன். எனக்கு அங்கதான் ட்விஸ்ட் ஆச்சு. அங்கதான் ஒரு ஜோதிட தீப்பொறி கிளம்ப ஆரம்பிச்சது. இந்த 2 புக்லயும் அந்த திருமண பொருத்தத்துக்குள்ள அழகா பாயிண்ட்ஸ்களை வச்சிருந்தாரு பாரு. ஐயோ இது அதுவும் நான் எப்பவுமே நேச்சுரலோட பஞ்சபூதங்களோட காலபுருஷ தத்துவத்தோட பாரம்பரியத்தோட இணைஞ்சுதான் எல்லாமே செய்யற ஒரு ஆள். அப்ப அந்த மாதேஸ்வரன் ஐயா எழுதியிருந்த எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 5 விதமான பஞ்சபூதங்களையும் கொண்டு உள்ள அடக்கி பொருத்தம் பார்த்திருந்தார். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன், ஒருத்தருக்கு செவ்வாய் இடத்துல இன்னொருத்தருக்கு சுக்கிரன் இருக்கிறது, இதெல்லாமே அப்படி வந்தது. அப்போ ஒருத்தர் நெருப்பு தத்துவத்துல பிறந்திருக்கும் போது இன்னொருத்தர் அதற்கு ஆப்போசிட் ஒரு காற்றுல இருந்ததுன்னா நெருப்பு காத்து ஊதி பெருசாக்கணும். அதனால இப்படி எல்லாம் ஒரு பஞ்சபூதத்தை இன்னொரு பஞ்சபூதம் அணைக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் பொருத்தம் பார்க்க கூடாது. இப்படியெல்லாம் அந்த மாதேஸ்வரன் ஐயா திருமண பொருத்தத்துல இருந்தது. இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திருமண பொருத்தம் சம்பந்தமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அதை படிச்சதுக்கு அப்புறம்தான் யூடியூப் ஆகட்டும், திருமண பொருத்தங்கள் பேசுறதாகட்டும், குருநாதர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் அலைன்ஸ் பண்ணி ஜாதக அலங்காரம் எல்லாமே எல்லா புக்கையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு இடத்துல டிசைட் பண்ணி உட்காந்தாச்சு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா சிம்பிளா ஒலட்டாம திருமணம் அப்படிங்கிறது எப்ப நடக்கும், இதை ஈஸியா எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா, நம்ம ஜோதிடத்துல பலன் சொல்றது கூட ஒத்தையார் அட்டையா பிரச்சனை தான் இருக்கும். தசாபுத்தி ஒருத்தருக்கு கொடுக்கும், ஒருத்தருக்கு கெடுக்கும். அதை நம்ம கால்குலேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சாரம், அந்த தசாபுத்தி, அந்த ஆதிபத்திய பலன் எல்லாமே. நீங்க திருமண பொருத்தத்தை வரும்போது குருபலன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட நோட்டை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அம்மா குருபலன் வந்திருக்கா இந்த ஜாதகத்துக்கு, முதல்ல அதை பாருங்கம்மா அப்படிம்பாங்க. அப்ப குருபலன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் எல்லாத்துக்குமே வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், சம்பந்தப்பட்ட வயசு பிள்ளைகளுக்கும் வரும். அப்போ ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் குரு எப்படி பாத்தீங்கன்னாலும் 5, 7, 9 வர்தனை செய்யும். அப்போ இந்த மாதிரி வரும்போது எல்லாத்துக்குமே திருமணம் நடக்குமா? குருபலன் வரும்போதெல்லாம் திருமணம் நடக்குமா? குருபலன் வரும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் வீட்லயும் ஒரு சுப விசேஷங்கள் நடக்குமா அப்படின்னா இல்ல. அப்போ அது இல்ல. அப்ப குருபலன் நம்ம திருமணம் கல்யாணம் பண்றதுங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நுணுக்கத்தை எடுத்தேன். சரி, அப்ப குருபலன் குரு பார்வையில பண்ணல அப்படின்னா வேற என்ன பண்ணுது அப்படிங்கும்போது அடுத்து தசாபுத்தியை தூக்க ஆரம்பிச்சோம். அப்ப தசாபுத்தியை தூக்கும் போது ஒரு 7ஆம் அதிபதி தசை பெரிய தசை நடக்குது.
அந்த 7ஆம் அதிபதி திசையில எப்ப திருமணம் ஆகும்? ஒரு ராகு உட்கார்ந்துருக்காரு, ஒரு 18 வருஷம் திசை, அல்லது குரு 7ஆம் அதிபதி 16 வருஷம். எப்படா திருமணம் நடக்கும்? அத கால்குலேஷன் கரெக்டா போட்டு பாருங்களேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல் ஆச்சு. அப்ப தசாபுத்தி எல்லாமே திருமணத்தைங்கிறது பிக்ஸ் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்தேன். 3வது எடுக்கும்போது இந்த திருமணத்திற்கு உண்டான விஷயம் அப்ப 7ல இருக்கிற கிரகமா அப்படின்னு பார்த்தேன். அப்ப 7ல இருக்கிற கிரகத்தை இது 7ல இருக்கிற கிரகம் அவருக்கு வந்து திருமண காலத்தை கொண்டு வந்து கொடுக்குதா, மனைவியை கூட்டு வந்து விடுதா, கணவனை கூட்டு வந்து விடுதா அப்படின்னா 7ல இருக்கிற கிரகங்கள் எல்லா கிரகங்களுமே திருமணம் பண்ணி வச்சிருதா? அப்படி பார்த்தா 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணுங்கிறாங்க. 7, 8 சுத்தமா இருக்கணும் திருமணத்துக்குங்கிறாங்க. அப்ப 7, 8 சுத்தமா இருந்தாதான் திருமணத்துல பிரச்சனை வராது அப்படின்னா, அப்ப 7, 8ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா தான் அந்த குரு பார்க்கும்போது கல்யாணம் நடக்குன்றாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் இடிச்சுது. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது இன்னொரு ஜாதகத்துல இடிக்குது. இது என்னதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஸ்ட்ல 7ஆம் பாவத்தை பத்தின பொன்னையாசாமிகள் ஐயாவுடைய பதிவு வரைக்கும் எல்லாத்தையும் யார் யாரு ஜோசியர்கள் சொல்றாங்களோ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே மேட்ச் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. எல்லாமே எப்படின்னா 7ஆம் இடத்தினுடைய திசையோ புத்தியோ, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரகத்து மேல அந்த கிரகத்தை குரு பாக்குறது 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட், குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ 7ஆம் அதிபதியை பார்த்தாலோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல. சந்திரன் இதுக்கு முக்கியமான ஆதிபத்தியம் பெறாரு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் லக்னத்துக்கு 7, ராசிக்கு 7 அல்லது சுக்கிரன் செவ்வாய் இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அடுத்தது சந்திரனையும் குரு பார்க்கணும். அப்போ இந்த குரு பார்வை என்பது 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் அதிபதிக்கு மட்டும் இருந்தா பத்தாது, சந்திரனும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ப்ராசஸ் செயல்பாடு, நம்ம போய் ஒரு பொண்ணை பாக்குறோம், அவங்க ஓகே சொல்றாங்க, நம்ம ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம், 10 பேத்துக்கு சோறு போடுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் சரியா கண்டினியூட்டியா கூட்டிட்டு போறதுக்கு சந்திரன் ஹெல்ப் பண்ணணும். சந்திரனுடைய பங்கு இதுல அதிகபட்சமா உண்டு. அப்ப குரு, சந்திரன், 7ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் அல்லது 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடத்தினுடைய திசா புத்தி, இந்த 5 விஷயம் நான் இதுல பல விஷயங்கள்ல நான் பல மேடைகள்ல நான் பல ஜோதிட நுணுக்கங்கள் சொல்லும் போது நான் சொல்லுவேன், எந்த ஒரு சம்பவமும் ஒரு கிரகம் நடத்தாது. எந்த ஒரு சம்பவத்துக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, இன்னும் ரொம்ப ஹையஸ்டான எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா 4-5 வீடு வேலை செய்யும், 4-5 கிரகம் சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் 3-4 கிரகங்களாவது பாவங்களாவது சப்போர்ட் பண்ணாம ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. நீங்க ஒரு திருமணத்திற்கு அப்படின்னா 2ஆம் இடம், நம்ம திருமண பொருத்தத்துல என்னென்ன பாக்குறோம்? 2ஆம் இடத்தை பாக்குறோம், 4ஆம் இடத்தை பாக்குறோம், 7ஆம் இடத்தை பாக்குறோம், 12ஆம் இடத்தை பாக்குறோம் இல்லையா? அப்போ ஏன் இந்த 4னா 12 அயன சயன போகம், 2 குடும்பம், 4 சுகம், 7 களத்திரம். இந்த 4ல எந்த அளவுக்கு பாவகிரகம் உட்கார்ந்துருக்கோ, பாவிகளால் சூழப்படுதோ அல்லது பாவிகள் அமர்ந்திருக்கோ அதற்கு தக்கவாறு திருமணம் டிலே ஆகும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2ஆம் இடம் திதி சூன்யம் ஆகி போச்சு, 7ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்காரு, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அல்லது 12ஆம் பாவத்துல மாந்தி இருக்காரு, 4ஆம் இடத்துல கேது இருக்கு. இதெல்லாம் நீங்க பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்த 4 பாவம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான், 4 பாவமும் பிரச்சனை இல்லை அப்படின்னாதான் ஒருத்தனுக்கு திருமணம் வயசுல கரெக்டா நடக்கும். நீங்க இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கே 4 அப்படிங்கும்போது நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும், வீடு கட்டுறதுக்கும் அப்படிதான். வீடு கட்டுறதுக்கும் 2ஆம் பாவம் சம்மதிக்கணும், 4ஆம் பாவம் சம்மதிக்கணும், 12ஆம் பாவம் சம்மதிக்கணும், இதுல கடகராசியும் சம்மதிக்கணும், நம்மளுடைய 4ஆம் பாவமும் சம்மதிக்கணும். கடகத்துல ஒரு கிரகம் போகும்போது கடகராசிக்கு உண்டான தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுதும் அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு, சனி புத்தி நடக்கும்போது அப்படிங்கும் போதெல்லாம் வரும். அப்போ இது ஏன்னா ஒரு 4 பாவங்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாம, நம்ம சொல்றோம்ல கெட்டாலும் 4 பேர் வேணுமையா, ஒரு அவசரம், ஒரு நல்லதுக்கும் 4 பேர் வேணும், கெட்டதுக்கும் 4 பேர் வேணுங்கிறோம்ல, அந்த மாதிரி 4 விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும்.
இன்னும் அதுல ரிஸ்க் அப்படிங்கும் போதெல்லாம் 5-6 கிரகம் வந்துடும். நம்ம இந்த 2 தாரம் 3 தாரம் எல்லாம் சொல்றோம்ல, அதுக்கு 7-8 கிரகம், சாரி 7-8 கிரகம் வேலை செஞ்சாதான் அவன் 4-5 வேலை பண்ண முடியும். அதெல்லாம் அது ஒரு கான்செப்ட் அப்படி போகும். இப்போ இந்த திருமணத்திற்கு அப்படிங்கும்போது ஒரே ரூல் தான். என்னன்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி அப்படின்றது வந்து மாரகாதிபதி தசை இல்லையா? அது திருமணத்தை மட்டும் செய்து வைக்கிறதா அப்படின்னு பார்த்தா, அதுக்குத்தான் இந்த 7 ஆக்டிவேஷன் பண்ணும்போது எந்த ஒரு தவறுதலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்கு குரு பார்வை தேவைப்படுகிறது. ஓகேவா? அப்போ நமக்கு குருபலன் வேணும். குருபலன் இருக்கும்போது பின்பலன்கள் தானாவே கிடைக்கும். குருபலன் இல்லாமல் திருமணம் செய்யும் பொழுது பின்பலன்கள், ஒரு ரிஸ்க் வந்தாலோ ஒரு பிரச்சனை வந்தாலோ அது யாரும் காப்பாத்த முடியாது. அதனால நம்ம திருமணம் அப்படிங்கும்போது கண்டிப்பா 2ஆம் பாவத்தையோ 7ஆம் பாவத்தையோ 7ஆம் அதிபதியோ சுக்கிரனையோ செவ்வாயவோ கண்டிப்பாக குரு பார்க்க வேண்டும். அது பாவியா ரிஷப லக்னமாக இருந்து குரு பாவியா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா கோட்சாரத்துல குரு இந்த வீட்டை பார்க்கணும். இப்ப நீங்க அதுக்கு நான் உதாரண ஜாதகங்கள்லாம் இப்ப சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு 1 hour தான் டைம் இருந்துச்சு. நீங்க இதுல பேசுங்க அப்படிங்கும்போது 1 hour தான் டைம் இருந்துச்சு. 1 hourல என்னால வந்து ஜாதகம் இப்போ இமீடியட்லயே திருமணம் ஆகக்கூடிய ஜாதகங்கள் என்னால கலெக்ட் பண்ண முடியல. என்னன்னா ஒரு 2-3 தான். இப்ப இந்த மாசம் நடந்த ஜாதகங்களை மட்டும்தான் வச்சிருக்கேன். நான் அதை வேணா நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்து அந்த அந்த எப்படி திருமணம் கூடுச்சு, இப்ப எப்படி நடந்தது, முந்தா நாள் நடந்தது, போன திங்கட்கிழமை நடந்தது, வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடந்தது, இனி நடக்க போற கல்யாணம், இதெல்லாம் எப்படி கூடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கு கோச்சார கிரகங்கள் தசாபுத்தி வளங்கள் எப்படி வந்ததுங்கிறத நம்ம நடக்கிற நீங்க ஜாதகத்தை இப்போ ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வருது இல்லையா, திருமணம் நடக்க போகுது இல்லையா, அந்த ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சு பார்க்கும்போது எத்தனை கிரகங்கள் அந்த திருமணத்திற்கு சப்போர்ட் பண்ணிருக்குதுன்னு பாத்தீங்கன்னால ஈஸியா தெரிஞ்சு போயிடும். 7ஆம் அதிபதியை மட்டும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. எத்தனை கிரகங்கள் அதற்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. அப்பதான் அழகா அக்யூரேட்டா ஒரு பலனை தூக்கி அப்படி வைக்கணும். ஒரு ரூலு, ஒரே ரூலு 10 ஜாதகத்துக்கு ஒத்து வந்ததுன்னா அதுதான் பேட்டர்ன். ஒரு ரூல் 10 ஜாதகத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது பேட்டர்ன் ரூல் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படிதான் நம்ம கொண்டுட்டு வந்து அந்த ஜாதக பலனை எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு 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 சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 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 திருமணத்துல ஒரு 7 வகையான திருமணங்கள் உண்டு. திருமணத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 7 வகையான திருமணம் எப்படின்னா, கருவிலேயே அதாவது கருவிலேயே வந்து முடிவு பண்ணப்பட்ட திருமணம் அப்படின்னு வரும், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு வரும். அதாவது ஒரு இந்த எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது உன் பையனுக்கு தான், உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது என் பையனுக்கு தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு பேசி வச்சுக்குவாங்க. அப்ப அந்த கருத்தரிக்கும் போதே இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு தான் அப்படின்னு பிக்ஸா இருக்கும். இந்த காலம் அதெல்லாம் இல்ல, போன ஜமீன் காலங்கள் அப்படிங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த மாதிரி கருவிலேயே நிச்சயிக்கப்பட்ட திருமணம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. பெரியவர்கள், அதாவது தாத்தா, உங்க தாத்தா எங்க தாத்தா 2 பேரும் சேர்ந்து, டேய் நீ எனக்கு சம்மந்தி ஆயிரு, என் பையனை நீ கட்டி, என் பையன் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம், என் புள்ள உங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் நிம்மதியா இருப்பேன்னு பெரியவர்கள் தாத்தாக்கள் சேர்ந்து பண்ணி வைக்கிற திருமணம்ங்கிறது ஒண்ணு. பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ங்கிறது ஒண்ணு. இதுல காந்தர்வ திருமணம், இந்த மாதிரி ஒரு 7 திருமணம் இருக்கு. திருமணங்கள் 2 ஒத்து போய் இன்னைக்கு எனக்கு ஜாதகமே தேவையில்லை அப்படின்னு போற அளவுக்கு உண்டான திருமணங்கள் உண்டு. இப்போ இந்த கேட்டகிரியில ஒரு கல்யாணம் டிசைட் ஆகுதுன்னா லவ் பண்ணா மட்டும் கல்யாணம். இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு ஜாதகம் வந்துச்சு. அந்த பொண்ணு ஜாதகம் தான் பாத்தீங்கன்னா லக்னம் என்ன, விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் 7ல சூரியன், திருவாதிர நட்சத்திரம், மிதுன ராசி. 7ல சூரியன் 7ல சூரியன், 8ல சந்திரனும் புதனும் இருக்காங்க. இது வந்து இந்த பொண்ணு என்னன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு காம்பினேஷன். இன்னைக்கு காலையில பார்த்த ஜாதகம். சுக்கிரன் ராகு காம்பினேஷன், குருதசை நடக்குது அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு நான் +2ல இருந்து கல்யாணம் +2ல இருந்து ஒரு பையனை விரும்புறேன், +2ல இருந்து விரும்பிட்டு இருக்கேங்க. இந்த புள்ள MBBS டாக்டர். இந்த பொண்ணு சேலம் MBBS டாக்டர். அந்த பையன் ஐடில வேலை பார்க்கறான். ஆனா ஜாதி வேற. நான் சொன்னேன் இந்த இதுல இவங்க அத்தை யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. எடுத்தோடனே அத்தை கேட்டேன், அவங்க அத்தை யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க? ஆமா அவங்க அத்தை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா வேற ஜாதியில பண்ணலன்னா, இல்ல வேற ஜாதியில பண்ணல. ஓகே. அப்போ இந்த பொண்ணும் இவங்களுடைய அக்காவோ யாராவது
லவ் பண்ணியம்னா இல்ல இந்த பொண்ணுதான் பண்ணுது. சரி என்ன அப்படின்னு கேட்டா சந்திரன் அவயோகி. இது என்னன்னு கேட்டா நான் கட்டுனா அவளைதான் கட்டுவேங்குது. ஆனா நான் இன்னும் சொந்த வீடு இல்ல. அப்பா 16 வருஷமா ஆக்சிடென்ட்ல குழந்தை மாதிரி படுத்திருக்காரு. 16 வருஷமா அவங்க அம்மா தேங்காய் உடைச்சுதான் அவங்க அப்பாவுக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. அவங்க அம்மா தான் காப்பாத்திட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் அவங்க அம்மாயும் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு மெரிட்ல ஆக்சிடென்ட் ஆனோடனே மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாமா ஏதோ கொஞ்சம் படிக்க வைக்கிறாரு. மெரிட்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமா டிகிரி பண்ணிட்டா. அவங்க அக்கா பிடி வாத்தியார். அப்போ அக்கா தங்கச்சி 2 பேரும் படிப்புல ஹையஸ்ட் வந்துட்டாங்க. ஆனா ஒரு 40 ரூபா தான் சம்பளம் வாங்குது. சேலத்துல வேலை பாக்குறா. இந்த குடும்பத்துக்கு இந்த காசை கொடுக்கணும். ஆனா அந்த பையன் ஐடில சென்னையில வேலை பாக்குறான். இவங்களோட லவ் பண்றான். இப்போ என்ன பிரச்சனைன்னா வீட்டுல கட்டிக்க சொல்றாங்க. நீ சம்மதிக்காம நான் கட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீன்னா நீ பாக்குற டாக்டர் வேலை என்ன ஆகுறது? டாக்டர் இவ்வளவு காலம் படிக்க வச்சு என்ன பண்றது? வாங்கி வச்சிருக்கிற கடனை யாரு கட்டுறது? நம்ம ஊர்ல ஒரு மாப்பிள்ளைய கட்டுனா அந்த ஒரு உன்னோட சேலரியும் வரும். நீயும் சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு சம்மதம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய பலன் என்னன்னா, கண்ணு 10ஆம் அதிபதி 7ல உனக்கு கவர்மெண்ட் நீ எக்ஸாம் எழுதுனா கவர்மெண்ட் டாக்டர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனா இப்போ நீ சென்னை கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா ஒண்ணு உன் ஜாப்ப அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அவன் ஜாப்ப அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 2 பேரும் கிரிட்டிக்கலான இடத்துல சம்பளத்தை பேஸ் பண்ணி இருக்கிறீங்க. அப்போ 2 பேரும் பிரிந்து தன்னுடைய தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குடா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா நம்ம சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விருச்சக லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் மாந்தி திதிசூன். அப்போ 8ல சந்திரன். இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, லக்னத்திற்கு சந்திரன் வந்து சப்போர்ட் பண்ணணும். இதை விட கொடுமை என்னன்னா அந்த பையன் திருவோண நட்சத்திரம், இந்த பொண்ணு திருவாதிரை நட்சத்திரம். இவங்க அம்மா பார்த்துட்டு எல்லா ஜோசிட்டையும் போய் கைத்து பொருத்தல. அம்மா சந்திரன் அவயோகி. நீங்க சொல்றது எடுபடாது. அப்போ ஒரு லவ் பண்ணிட்டா மட்டும் கல்யாணம் பண்ணிடலாம். நீ கட்டி வைங்கிறா. நான் எவனு தேவை எப்படி கட்டி வைக்கிறதுங்குது. இப்ப நான் இதுக்கு என்னங்க பண்றதுன்னா அவங்கள வர சொல்லி பேசுங்க. இப்ப குருபலன் இருக்குது. 9ல குரு இருக்காரு. நம்மளுடைய அட்வைஸ் 9ல குரு இருக்காரு. அந்த பையனை அவங்க அம்மா அப்பாவோட வர சொல்லுங்க. உட்கார வச்சு பேசுங்க. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். ஆனா இவருடைய சம்பார்த்தனையும் வேணும் அப்படிங்கிறத பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இல்லைன்னா நீ லவ்வ விடு, இல்லைன்னா நீங்க ஒத்துக்குங்கன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பேசிக்கிங்க. கார்த்திகை மாசம் முடியறதுக்குள்ள அதிசார ஓட்டத்துல குரு முடியறதுக்குள்ள பேசி பிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து குரு பயிற்சி மார்ச்ல வரும் இல்லையா, மார்ச்சுக்கு மேல வருது இல்லையா, அப்ப கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல. குருபலன் இல்லாம பண்ணிராதரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அனுப்பிச்சேன். ஏன்னா இப்ப குரு 8ல கோச்சாரத்துல இந்த போயிடுவார் அதிசார ஓட்டத்துல. அப்பக்கு கல்யாணம் பண்ணிராதரா மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அப்ப என்னன்னா இந்த 12 அயன சயன போகம்ங்கிற ஒரு விஷயம் 3ஆம் இடத்துல கேது. இந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து இந்த பொண்ணை வேற அங்கேயும் இங்கேயும் திரும்பாம குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி கட்டி நீ சம்மதிச்சாதான் நான் கட்டுவேன்னு அதுல டிலே ஆகுது. அப்போ ஒரு 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 சம்பாதிக்கிற பொண்ணு, ஒரு டாக்டரா இருக்கிற பொண்ணு, ஒரு குடும்பத்தை நிர்வாகக்கூடிய பொண்ணு, மெரிட்ல வந்த பொண்ணு, லவ் பண்ணி பையன் ஸ்ட்ராங்கா இருக்கான். பையன் அருமையான பையன், தங்கமான பையன். ஆனா திருவோண நட்சத்திரம் கேட்கவே வேணாம். அது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். மாமியார் கிட்டயே பார்ப்பான். அந்த மாதிரிதான் அவன் ஜாதகம் இருந்தது. ஆனா விதி பாருங்க, 2 பேரும் இந்த 12ல இருக்கக்கூடிய 12ஆம் பாவம் கெட்டதினுடைய ரிசல்ட், கைத்து பொருத்தம் வேற இல்லாதனுடைய ரிசல்ட், இவங்க ஆளுக்கு ஒரு இடத்துல குடும்ப பாரத்துக்காக பிரிஞ்சு ஒரு குழந்தைய பத்தி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கா கல்யாணம் பண்றது? அப்போ திருமணத்திற்கு பிறகு நிம்மதியான வாழ்க்கை என்பது 12ஆம் பாவம் டெஃபினட்டா சொல்லும். ஒவ்வொரு பாவங்களுக்கும் 12ஆம் பாவம் அதனுடைய நிறைவை, அதனுடைய சாட்டிஸ்பைட சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப 12ஆம் இடம்ங்கிறது தூக்கம், நிம்மதி. எங்க சுத்தினாலும் நம்ம வீட்டுல போய் படுத்தாதான் நமக்கு நிம்மதிங்கிறமா இல்லையா? அப்போ 4ஆம் பாவத்துக்கு பாக்கிய பாவம். அப்போ அந்த நித்திரை அப்படிங்கிறது 12ஆம் பாவம். ஒரு நிம்மதியா சுகத்தோட நான் என் வீட்டுல போய் படுத்துட்டா நான் நிம்மதியா இருக்குன்னு சொல்றது 12ஆம் பாவம் தானே. அப்போ வீடுங்கிறதும் அதற்கு பாக்கியம்ங்கிறதும் நமக்கு 12. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணாம ஒரு நிம்மதியான சுகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது ரேர்.
அப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகிருக்கிற அனைத்து குழந்தைகளையுமே பாத்தீங்கன்னா, ஒரு பையனுடைய ஜாதகம் இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளவு ஒரு ஒரு பிரமிப்பான நம்ம இப்ப கெட்டி மேளம் கொட்டும் நேரம் அப்படின்னா அந்த நேரம் மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பேசுறதை விட ஒவ்வொரு ஜாதகங்கள் நமக்கு பாடம் சொல்லுது பாத்தீங்களா, அது பெரிய விஷயம். நம்ம அனுபவசாலிகள்லாம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்வது மிக அனுபவசாலியிடமிருந்து அதையெல்லாம் கற்றுக்கொள்வது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். அந்த அடிப்படையில இங்க பாருங்க, ஆஹ் தயாநிதினு ஒரு பையனுங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு. அவனும் சொன்ன மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல தான் இருக்கான். நீங்க மகர லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், இதுல 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். இதுக்கு வந்து நான் டேட்டா பர்த் வேணாலும் சொல்றேன், நீங்க போட்டுக்கங்க. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. 20/12/92 20/12/92 டைம் எங்கடா 9:50 AM கரூர். இந்த பையனுக்கு நான் ரொம்ப நாளா நான் தான் அவன் படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு நான் தான் டிப்ஸ் கொடுத்தேன். வேலை கிடைக்காம இருந்தது, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நவுத்திக்கிட்டு வந்தேன். இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. மகர லக்னம், துலாம் ராசி இல்லைங்களா? இப்போ ராகு தசை 2 வருஷம் 2 வருஷம் தான் இருந்திருக்குது. இப்ப குரு தசை 18, சனி தசை தான் போயிட்டு இருக்குது இல்லையா? இப்போ லக்னத்துல லக்னத்துல சனியும் சுக்கிரனும் இருக்காங்க, துலாம் ராசி. இப்போ இந்த கோச்சாரத்துல பாருங்க, கோச்சாரத்துல குரு கடகத்துக்கு வரும்போது, இப்ப கடகத்துல அதிசார ஓட்டத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துக்கு அதிசார ஓட்டத்துக்கு வந்த குரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஆனா மிதுன ராசியில இருக்கும்போது குரு இந்த சந்திரனை பார்க்கும் போதும் சரி, 7ஆம் அதிபதி, ஏன்னா 7ஆம் அதிபதியே சந்திரன் தானே, மிதுன ராசியில இருக்கும்போது தான் கல்யாணம் பிக்ஸ் ஆகுது. கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கடகத்துக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இந்த கல்யாணத்துக்கு நடுவுல என்ன நடந்தது அப்படின்னா, புதன் ராகு பாதகத்துல, தகப்பனார் 12ல, சூரியன் 12ல, 9ஆம் அதிபதி பாதகத்துல, சூரியன் 12ல, செவ்வாய் நீசம். இதோட இருக்கட்டும். தாயார் ஸ்தானம் களத்திர ஸ்தானத்துல நீசம். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு கல்யாணம் இவங்க அப்பா பேசி பொண்ணு பார்த்து பிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாரு. நான் வேணா டேட் இருக்க சொல்றேன். 20/12/92 9:50 AM கரூர். கல்யாணம் பேசி பிக்ஸ் பண்ணிட்டாரு. பத்திரிக்கை அடிச்சாச்சு. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு நான் ஜாதகத்துல 4 பலன் சொன்னா அவர் 10 பலன் எனக்கு சொல்லுவாரு. அந்த மாதிரி பொருத்தம் பார்ப்பாரு. அந்த அளவுக்கு பாக்குற ஒரு மனுஷன் பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில ஜவுளி எடுக்க பட்டு எடுக்க போறது, அதாவது நாளைக்கு பட்டு எடுக்க போறதுன்னு பொண்ணு வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. நாள் சாயங்காலம் நான் ஊருக்கு போயிட்டேன். நாள் சாயங்காலம் பசுபதிபாளையம் ரயில்வே ட்ராக்ல வண்டி எக்ஸல நிறுத்திட்டு ரயில்ல போய் முன்னாடி நின்னுட்டார். அவர் பாட்டுக்கு நின்னுட்டார். அடிச்சு தூக்கி எஞ்சிட்டு போயிடுச்சு. ஆள் சிலுசிலா போயாச்சு. எப்போ மறுநாள் பட்டு எடுக்க போறாங்க. அப்போ அவங்க அப்பா டெத்து. இது நிச்சயம் முடிஞ்சிருச்சு. பத்திரிக்கை அடிச்சாச்சு. ஆனா இது அந்த பொண்ணுனாலயா எதுனாலன்னு கண்டுபிடிக்க முடியும்? 7ஆம் அதிபதி 10ல இருக்கு. 7ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கு. நல்லா இங்கதான் நோட் பண்ணணும். ஒரு மகர லக்னத்திற்கு பாதகாதிபதி செவ்வாய் 7ல நீசம் தான். ஆனா அதுவும் வேலை செஞ்சிருக்கு. அதுதான் அங்க கான்செப்ட். அப்போ அவங்க நம்மனால போச்சுன்னு சொல்லுவாங்க செய்வாங்கன்னு அவங்க நினைக்கல. அவங்க என்னன்ட்டாங்க, கல்யாணம் நடக்கட்டுங்க, நாங்க எதுவும் நாங்க சொல்லலைங்க, உங்களுக்கு சம்மதம்னா பண்ணலாங்கன்ட்டாங்க ஒரே பேச்சுல. புண்ணியமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திருமணம் வந்து போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்தது. குரு 7க்கு வரும்போது திருமணம் நடக்குது. 6ஆம் இடத்துல இருக்கும்போது பிக்ஸ் ஆச்சு. சந்திரனை பார்த்து பிக்ஸ் ஆயிடுச்சு. களத்திரம் இதுதான்னு காமிச்சது. 7ஆம் இடத்துக்கு வரும்போது இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அதிசார ஓட்டத்துல போயிடும். ஆனா 7ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது, ராகுசாரத்துல இருக்கும்போது என்ன ஆகுது? சனி செவ்வாய் காம்பினேஷன், சுக்கிரனோடு சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் பொழுது இந்த குரு வருவதற்கு முன்பே தகப்பனார வேலை பார்த்துட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுது. அப்போ ஒரு ஜாதகம் அப்ப அவங்க கேக்குறாங்க, நான் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க வந்தேன், நான் கல்யாணத்துக்கு எல்லாம் நீ முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தது நீதான், எல்லாம் பிக்ஸ் பண்ணி கொடுத்த, இந்த மாதிரி நடக்கும்னு ஏன் நீ சொல்லல? இவரு
போய் நாளைக்கு துணி எடுக்க போலான்னு சொல்லிட்டு வரவர் ரயில்வே ட்ராக்ல போய் வண்டியை நிறுத்திட்டு போய் நிப்பாருன்னு யாருக்கு தெரியும்? அப்போ ஒரு ஒரு திருமணம் நடப்பதற்கு முன்பு ஒரு சம்பவம் அப்படிங்கும்போது ஒரு கர்மாவினுடைய நடந்த காலோடு ஒரு திருமணம் நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு கல்யாணம். அப்ப 7ஆம் இடத்துல இப்ப குரு இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஒரு வகையா? அப்ப சுக்கிரனை குரு பாக்குது. லக்னத்துல இருக்கிற சுக்கிரனை குரு பாக்குறாரு இல்லைங்களா? இது ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு இப்ப ஜாதகம் இப்ப நான் லவ் பண்ணதையும் சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணதையும் சொல்லிட்டேன். ஒரு ஜாதகத்தை காணுமே அதிகம். தயா ஜாதகம். சரி. இப்போ இந்த பொண்ணு ஜாதகம் ஒண்ணு ஒரு ஹரிஸ் ஜாதகம். இப்ப திருமணம் வந்து இப்போ ரெடியா இருக்கு. இப்ப ரெடியா இருக்கிற ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா, அதே மேஷ லக்னம், மிதுன ராசி, புனர்பூஷ நட்சத்திரம் ஒரு ஜாதகம் பிக்ஸ் ஆயிருக்கு. இது திருமணம் வந்து இவனுக்கு வயசுங்கிறது பெருசா வந்து 2000 தான். அப்ப அப்படிங்கும்போது கரெக்டா வந்து 2010, 2020, 25 வயசுதான். 25 முடிஞ்சு 26 ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, மேஷ லக்னத்திற்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி திசையில குரு புத்தி போயிட்டு இருக்கு. சனி திசையில குரு புத்தி. சனி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனியும் குருவும் குடும்பஸ்தானத்துல இருக்காங்க. சனியும் குருவும் குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்காங்க. சுக்கிரன் 7ல இருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம்? சுக்கிரன் 7ல இருந்ததுன்னா திருமணம் லேட்டும்போம். ஆனா 26 வயசுலயே இந்த பையனுக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. 2000 தான் பிறந்திருக்கான் ஹாரிஸ். திருமணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எது செய்யுதுன்னா, குடும்பஸ்தானத்துல ஒரு கிரகம் திசையும் புத்தியும் நடத்தக்கூடிய ஒரு கிரகம் அங்க உட்கார்ந்து திசை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால கல்யாணம் பிக்ஸ் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, 3ஆம் இடத்துல சந்திரன் மேல குரு போறாரு. சந்திரன் மேல குரு போய் 7ஆம் பாவத்தையும் பாக்குறாரு, சுக்கிரனையும் பாக்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு, சுக்கிரனையும் பார்க்கும்போது இந்த குருபலன் மனைவி பிக்ஸ் ஆகுது இல்லையா? இப்ப குரு மறுபடியும் அதிசார ஓட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் கடகத்துல இருக்கும்போது கல்யாணம் வேணான்ட்டாங்க. அவங்களே அதுக்கு முடியாதுன்ட்டாங்க. அப்ப திருமணம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மிதுனத்துக்கு குரு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க டேட் கேக்குறாங்க. அப்போ மிதுன ராசியில சந்திரன் மேல குரு போய் இங்க சுக்கிரனையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது திருமணம் பிக்ஸ் ஆகுது. இதுல நீங்க புத்தி எடுக்கலாம், அந்தரத்தை எடுக்கலாம், சூஸ்மாந்திரத்தை எடுக்கலாம். இது எல்லாமே அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஒரு கிரகம் வேலை செய்யும். அப்போ சந்திரனும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் பெண்களாக இருந்தால் செவ்வாய். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் கூடுறதுக்கான ஒரு அம்சத்தை அது சொல்லும். இப்ப இந்த இடத்துல வந்து சொல்ல போனா பாத்தீங்கன்னா, இது பையன் ஜாதகம். அடுத்தது ஒரு பொண்ணு ஜாதகம் இருக்கு. அதையும் அப்படியே பார்த்துடலாம். ஏன்னா ஒரு தெளிவுக்கு தான். இது வந்து மேகலா அப்படிங்கிற ஜாதகம். நீங்க பாத்தீங்கன்னா 2001 பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இப்ப திருமணம் பிக்ஸ் ஆயிருக்குது. எப்படின்னா, விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்திற்கு குரு ராகு 8ல இருக்காரு. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. 7ல சனி இருந்தா என்ன சொல்லுவோம்? 7ல சனி இருந்தா திருமணம் லேட்டு. லேட் ஆயிதான் திருமணம் நடக்கும். வயதானவனுக்கு மாலையிடணும். 7ல சனியில இருந்தா ஒண்ணு தோற்றத்துல வயசான மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 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 தலைமுடி அப்படிங்கிற மாதிரியோ அல்லது நறுக்கு தெரிச்சா அப்படி வயசு தெரியாது. எப்படி சொல்லுவாங்க, வயசே தெரியாத மாதிரி ஷார்ட்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாம் அல்லது கண்ணாடி படம், வயதான தோற்றம் உள்ள, சீக்கிரம் நரைச்சு போன, இதெல்லாம் மேல இருக்கிற சனி அல்லது டிலே ஆகி திருமணம் ஆகக்கூடிய அல்லது பேர் வந்து ஒத்து வராது. ஒருத்தர் குண்டா இருப்பாங்க, ஒருத்தர் ஒல்லியா இருப்பாங்க, ஒருத்தர் வளர்த்தியா இருப்பாங்க, ஒருத்தர் குட்டையா இருப்பாங்க. இப்படி எல்லாம் அந்த சனி கலத்திர சாதனுக்கு சனி விளையாடும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கும் பாத்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குது. இதனுடைய டேட்டா பொறுத்து வேணாலும் கொடுக்குறேன். 22/8. ஆமா, 22/3/8. 22/8/2001 7:06 PM. சரி, 22/8/2001 2:06 PM சேலம். இந்த பொண்ணை பாத்தீங்கன்னாலும் விருச்சக லக்னம்னு சொன்னா 7ல சனி 8ல குரு ராகு. நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கன்னியா ராசி. கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரம்.
இப்ப அந்த பொண்ணுக்கு திருமணம் பிக்ஸ் ஆயிருக்குது. நான் தான் முகூர்த்தம் குறிச்சு கொடுத்திருக்கேன். இப்ப அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 9ஆம் இடத்துல சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் விருச்சக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. கோச்சாரத்துல அதிசார ஓட்டத்துல வந்த குரு சுக்கிரன் மேல போகும்போது இந்த பொண்ணுக்கு திருமணம் நல்லா எங்க வந்திருக்கு? 1-5-9 குரு பாக்குறாரு. லக்கணத்திலேயே செவ்வாய். அப்ப லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கும்போது செவ்வாயையும் பாக்குறாரு, லக்னத்தையும் பாக்குறாரு, சுக்கிரன் மேலயும் போறாரு, பாக்கியத்திலயும் இருக்காருங்கும் போது குருபலன் ஆட்டோமேட்டிக்கா இந்த பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சு. அப்ப 7ல இருக்கிற சனி என்ன பண்றாருங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. 7ல சுக்கிரன் இருக்கிறவனுக்கும் ஆம்பளை பையனுக்கு 7ல சுக்கிரன் இருந்தா சீக்கிரத்துல கல்யாணம் ஆகாதும்பாங்க. அந்த பையனுக்கு 25லயே கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு 7ல சனி லேட்டும்போம். ஆனா இந்த பொண்ணுக்கு 24லயே கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுது. இப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் கெடுத்துச்சா? இல்ல. இது ஒரு விஷயம். அப்போ இந்த 1-5-9 குருவுடைய பார்வை மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதிய குரு டச் பண்ற காலம். செவ்வாய பொண்ணா இருந்ததுன்னா செவ்வாயை குரு பார்க்கும் காலம். இது எல்லாத்துலயுமே ஜோதிட ரூல் தான். ஆனா ஏன் நான் இந்த ஜாதகங்களை உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படின்னா, ஈஸியா இத பார்க்கக்கூடிய விஷயம். இப்ப கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற குரு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆதிபத்திய பலன்னு ஒண்ணு பேசும். ஆதிபத்திய பலன் இப்ப தசாபுத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திர திசை 2, செவ்வாய் திசை 8, ராகு திசை 18. ராகு திசை தான் நடக்குது. அப்படி பார்க்கும்போது ராகு 8ல இருக்காரு. திடீர்னு ஏற்பாடான கல்யாணம் அது. அப்போ குரு மேல ராகு. இப்ப இந்த ராகு குரு கோட்சாரத்துல வந்து டச் பண்ணும் போதே கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இப்ப நம்ம 9ல குரு வந்த உடனே நம்ம உறுதி பண்ணி முகூர்த்தத்தை குறிச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி லிஸ்ட் நிறைய போட்டுட்டு இருக்கலாம். இப்ப நேத்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்குன்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னம், சதய நட்சத்திரம், கும்பராசி. இப்ப மிதுனத்துல குரு போகுது. ராசி அதிபதி சந்திரனையும் குரு பாக்குறாரு, 7ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. கொழுத்த களத்திர தோஷம். 2ல செவ்வாய் சனி காம்பினேஷன், 7ல சூரியன் சுக்கிரன், 5-6 கிரகம் 2-7ல அத்தனை கிரகம் என் பையனுக்கு வந்துச்சு. பண்ணிருவோமா தப்பிச்சிருவோமா அப்படிலாம் நினைச்சேன். ஐயோ இது தப்பிக்க முடியுமா இப்படி எல்லாம் கூட யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. செவ்வாய் சனி ராகுன்னு நினைக்கிறேன். அத்தனை காம்பினேஷன் 2ஆம் இடத்துல. அப்போ இல்ல இது சுத்த ஜாதகம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள பக்கத்திலேயே பிக்ஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு இதுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல. ஆனா அவனுக்கு 7-8ல கடத்தர தோஷம் வலுவா இருந்தது. கொடுங்கண்ணான்னு சொல்லி அவன் சாதாரணமா விவசாயம் பாக்குற பையங்கிறதுனால கட்டி வச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த பொண்ணுக்கு அவன் வந்து கேக்குறான். அந்த பொண்ணு வந்து கேக்குது, ஆண்டி எனக்கு களத்திர தோஷம் கொழுக்க இருக்குன்னு இருக்கீங்க. 2-7ல இத்தனை பாவகிரகம் இருக்குது. கல்யாணம் பண்றது ரொம்ப பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இப்ப இந்த மாப்பிள்ளைய பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அல்லது எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா, அல்லது குழந்தை போக்குவரத்து ஏதாவது பாதிச்சா என்ன ஆண்டி பண்றது? பண்ணட்டுமா இல்ல கல்யாணமே பண்ணாம எவங்கிங்க பத்திரிகைலாம் அடிச்சிட்டாங்க. அவ வந்து என்கிட்ட கேக்குறா, கல்யாணம் பண்ணட்டுமா இல்ல கல்யாணமே பண்ணாம விட்டுட்டுமான்னு கேக்குறான். நீங்க தான் ஒரு வருஷமா எனக்கு குத்தம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆண்டி. எங்க அப்பா உங்களை இப்படிதான் செய்வாரு. இப்ப பிக்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சுது. நான் கல்யாணம் பண்ணட்டுமா இல்ல கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டுமா? நான் இப்படியே கூட இருந்துக்கிறேன், வேலைக்கு போறேன் அப்படிங்கிறான். அப்போ வந்து என்ன நினைப்பீங்க? அந்த புள்ள லட்டு மாதிரி புள்ள. அப்போ மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு, கோட்சார குரு, சொல்ல போனா கோட்சாரத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, சந்திரனையும் பாக்குது. அப்படிங்கும்போது அந்த 7ல இருக்கிற பாவக்கோள்களை கண்ட்ரோல் பண்ணி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுது. குரு போயிட்டா அப்போ அந்த பையனுக்கு அந்த 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் திருமண பொருத்தம் எடுத்து கொடுக்கணும். ஒருத்தருக்கு செவ்வாசனி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவ்வாசனி இன்னொருத்தருக்கும் அது இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த செவ்வாசனிய குரு பார்க்கவோ, அந்த செவ்வாசனி இருக்கிற இடத்துல குரு இருக்கவோ, அல்லது ஒரு உச்சம் பெற்ற கிரகங்கள் ஆப்போசிட் பார்ட்டியோட ஜாதகத்துல அந்த வீட்டுல இப்ப கும்பத்துல இருக்குதுன்னா கும்பத்துல அவங்களுக்கு குரு இருந்தாலும், அல்லது சிம்மத்துல இருந்து அந்த குரு பார்வை செய்தாலும், அல்லது குரு சாரங்கள்ல ஒரு சுபகிரகங்கள் இருந்தாலும், இப்படி எல்லாம் நம்ம எடுக்கும் போது இந்த ஜாதகத்தினுடைய பலன் அந்த ஜாதகத்தினுடைய தோஷத்தை கண்ட்ரோல் பண்ற பவர் உண்டு.
எக்காரணத்தை கொண்டு நீ வேலைக்கு மட்டும் போயிடாத சாமி. 2ஆம் பாகம் ஆக்டிவேஷன் பண்ணுன அப்படின்னா நம்ம சிக்கலாயிரும். நீ வேலைக்கு போகாத. எப்படி படிச்சுட்டு இத்தனை நாள் அப்பா கூடயே கம்முனு இருந்தியோ 25 வயசு வரைக்கும், அதே மாதிரி நீ வேலைக்கு போகாம இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சாமின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நீ பண்ணிக்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி தாட்டி விட்டேன். அவ இன்றைய குழந்தைகள் வந்து எவ்வளவு மெச்சூரிட்டி பாருங்களேன். வந்து கேக்குறா, கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, என்னால ஒருத்தன் பாதிக்க கூடாது, கொளுத்த கலத்துற தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஆண்டி. நான் வந்து பண்ணட்டுமா, இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணாம இருந்துக்கிறேங்கிற அளவுக்கு சொல்றான். அப்ப அவளுக்கு எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி அந்த குழந்தைகளுக்கு, இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்குது. இன்றைக்கு காலையில வந்த பொண்ணும் அப்படிதான், இந்த பொண்ணும் அப்படிதான். அப்போ அதையும் மீறி திருமணங்கள் கூடுவதற்கு நமக்கு 7ஆம் இடமும் சப்போர்ட் பண்ணி இருக்குது, செவ்வாயும் சப்போர்ட் பண்ணி இருக்குது, அந்த திசா புத்தியும் சப்போர்ட் பண்ணி இருக்குது. கோட்சாரத்துல வந்த குரு சந்திரனையும் பாக்குறார், சுகாதிபதியான சந்திரனையும் பாக்குறார். அப்போ இத்தனை இடங்கள் சப்போர்ட் பண்ணும்போதுதான் இத்தனை இடங்கள் சப்போர்ட் பண்ணும்போதுதான் நமக்கு ஒரு திருமணமே வந்து ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு போடுற பலன் கிடைக்குது. சரி, திருமணம் கூடுறதுக்கு, திருமணம் எந்த காலத்துல நடக்குங்கிறதுக்கு, திருமணம் நடக்கும் போது ஒரு சில ப்ராப்ளங்கள், பாதகாதிபதி 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது ஒருவருக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சா அந்த பாதகத்தை எப்படி செய்யுங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் உதாரண ஜாதகம் கொடுத்தேன் இல்லையா? சரி, இதை விட்டுருவோம். கெட்டி மேளம் கொட்டும் நேரம்ங்கிறத விட்டுட்டு அடுத்த டாபிக் வருவோம். இப்ப என்னன்னா, ஒரு குரு பலன் அல்லது ஒரு குரு ஒரு ஜாதகத்துல டோட்டலாவே எந்த லக்கணமாக இருந்தாலும், எனக்கு தெரிந்து குரு திதிசூன்யமாவோ, குரு மாந்தியோடோ, குரு நீசம் பெற்றோ, ஒருவேளை பரிவர்த்தனை ஆகாமல் நவாம்சத்துல உச்சம் பெறாமல் இன்னும் நவாம்சனி நீசமாய் போயிருந்ததுன்னா அதை விட மோசம். இவங்களுக்கு ஒரு சந்தனம் குழைச்சு வைக்கிற பாக்கியம் கிடைக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க ரூல்ல. இன்னொன்னு, ஒரு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப பர்த்டே கொண்டாடுறது பெரிய விஷயம் அல்ல, ஆனா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பர்த்டே கேக் வெட்டி கூட ஒரு 4 பேர்த்துக்கு கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டான். குரு நீசமானவன் ஜாதகம் ஒரு பிறந்த நாள் கூட கொண்டாட மாட்டான். நீங்க கவனிச்சு பாருங்க. அப்போ ஒரு குருவினுடைய அனுகிரகம் இல்லை என்றால் ஒரு ஜாதகத்துக்கு அவனுடைய அந்தஸ்து. இதுல இன்னொரு இன்னொரு ரூல் வந்து நான் எடுத்தேன். எங்கன்னா, இந்த யோகி அவயோகியில குரு அவயோகி ஆனவங்களுக்கும் இந்த கான்செப்ட் நடக்குது. குரு அவயோகி ஆனவங்களுக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு, ஏங்க எனக்குலாம் குரு நீசமா தான் இருக்காரு, நான்லாம் வந்து கிராண்டா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா குரு உங்களுக்கு யோகியா இருப்பார். நீங்க அந்த கான்செப்டையும் நம்ம எடுக்கணும். அப்போ ஆக்சுவலா குரு எனக்கு வந்து அவயோகியா இருக்காரு அல்லது குரு நீசமா இருக்காரு, நவாம்சத்துலயும் அது வலுவில்லை. அப்ப இதுக்கு என்னங்க வலி? ஒரு சுபகிரகம் பார்க்கல. இப்ப இதுக்கு என்னங்க, எங்க வீட்டுல ஒரு சுப விசேஷமே நடக்கல, நான் எந்த பிள்ளைக்கும் முறையா கல்யாணம் பண்ணி பார்க்கல, எந்த பிள்ளைக்கு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம், ஒரு 10 பேர் இது வரைக்கும் என் வீட்டுல இலை போட்டு சாப்பிட்டது இல்லை, 10 பேரு என் வீட்டுல இது வரைக்கும் இலை போட்டு சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் குரு நீசமா இருக்கும், குரு அவயோகியா இருக்கும். அப்ப இது என்ன பலன் அப்படின்னா, அந்த குருவுடைய தன்மை கிடைப்பதற்கு நீங்க அந்த குருவுடைய காரகங்கள் எல்லாம் தானம் கொடுக்கணும். மேக்சிமம் இது அரச மரத்தை தவிர வேற எங்கேயும் கிடைச்சதா எனக்கு தெரியல. அதே மாதிரி உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட அந்த பாவ ஆதிபத்தியம் யாரு பெறாங்களோ அவங்களுக்கு லிவர் தொற்று, சுவாச குழாய் சம்பந்தமான ப்ராப்ளங்கள், இந்த தொற்று மஞ்சக்காமாலையில இருந்து, இன்னும் அது சூரியன்லாம் அப்படி ஒரு ஓர கண்ணால பாத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் உத்தராடத்துல எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேணாம். மஞ்சக்காமாலை சம்பந்தப்பட்டதுல ஜுரம் எல்லாம் எங்க எவனுக்காவது ஜுரம் வருது அப்படின்னா, டைபாய்டு ஜுரம் வருதுன்னா நமக்கும் சேர்ந்து வந்துடும். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறா பௌர்ணமி. நமக்கு அது ஈஸியா நமக்கு ஃபார்ம் ஆயிரும். எவனுக்காவது உனக்கு காய்ச்சல் ஜுரம்னா நம்ம அவங்ககிட்ட பேசணும்னாலே நமக்கு வந்துடும், ஒட்டிக்கும். ஒருத்தனுக்கு கண்ணு வலினா ஈஸியா நமக்கு ஒட்டிக்கும். இதெல்லாம் அந்த நோய் தொற்றுங்கிறது குரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈஸியா வரும். அதனாலதாங்க மிதுன ராசியில பாத்தீங்கன்னா அந்த தொண்டையில செக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா குருவினுடைய கான்செப்ட், ராகுவினுடைய கான்செப்ட்லதான் நிறைய பேர்த்துக்கு அது அட்டாக் ஆயிருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ சுவாசம் அப்படிங்கிறதுலதான் அந்த நோய் தொற்று அதிகமா வரும்.
அப்போ இந்த குரு தெளிவா இருக்கிறவங்க, குரு யோகியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த இந்த டைபாய்டு ஜுரம் எல்லாம் அப்படி ஒரு வரக்காப்பி வச்சு குடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலயே சரியாயிடும். ஆனா இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியா அட்டாக் ஆகும். அப்போ இவங்க எல்லாம் ஒரு வீட்டுல ஒரு சுப விசேஷம், திருமணம் மட்டுமல்ல, ஒரு வாழை மரம் கட்டுறதுக்கோ, ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டி ஒரு நல்லது கெட்டது பண்றதுக்கோ, ஒரு மாலை எடுத்து போடுவதற்கோ, ஒரு சீர் செய்வதற்கோ, ஏங்க என் வீட்டுல ஒரு 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 இது வரைக்கும் என் வீட்டுல அப்படி ஒரு விசேஷம் நடந்ததே இல்லைங்க அப்படின்னா, அவர்களுக்கு குரு மாந்தியோடு. இதுல நவாம்சத்துலயும் நீசம் ஆயிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குரு மாந்தியோடு சேர்ந்து அமர்ந்து, இப்ப 7ஆம் இடம் பாதகஸ்தானமாகி குரு மாந்தியோடு சேர்ந்து அமர்ந்து திருமண காலம் வருது. நான் என்னதான் பண்றது அப்படின்னா, நம்ம வீட்டுல எந்த விசேஷம் பண்ண மாட்டோம். வீட்டுல ஒருத்தர் கூட சோறு போட மாட்டோம். அப்போ அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுடைய இதுல விட்டுறணும். அவங்களோட இதுல விட்டுட்டு அவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா, மண்டபத்திலேயே போய் நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு, மண்டபத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டு, மண்டபத்திலே எல்லாம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வரோம். வேற எவனுமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டான். வீட்டுக்கு டீ குடிக்க கூட வர மாட்டான். அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் அனுப்பிச்சுட்டு, சரி நீங்க போயிட்டு வரீங்களா? நாங்க நாளைக்கு வர்றோம். பொண்ணு வீட்டுல கூட பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பிச்சு விட்டுட்டு, நீங்க போறீங்களா? நாங்க நாளைக்கு வர்றோம் அப்படின்ட்டு போயிடுவோம். அப்போ என்னன்னா, நம்ம பொண்ணு மட்டும் தான் அந்த வீட்டுக்கு வரும். இது இது நீங்க பாருங்களேன், அதிசயமா இருக்கும். அப்போ அந்த சொந்த பந்தங்கள் கூடுவதற்கும், ஒரு ஒரு குதூகலமாக ஒரு இனிப்பு வழங்கி கொண்டாடுவதற்கு, குரு கெட்டு போனவங்களுக்கு இந்த 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 சாபம் கண்டிப்பா இருக்கும். அப்ப குருவுடைய காரகங்கள் தானம் கொடுங்கன்னு சொன்னேன். எப்படி தானம் கொடுக்கறது? இப்ப நீங்க எடைக்கு எடை சுண்டல் தானம் கொடுக்கலாம். எடைக்கு இப்ப நம்ம கொண்டக்கடலை தான் ஃபர்ஸ்ட், கொண்டக்கடலை தான். கொண்டக்கடலை நீங்க சாப்பிடுறதுங்கிறது விட கொண்டக்கடலை தானம் கொடுக்கும். அப்ப தானம் கொடுக்குன்னா நீங்க ஒரு அது எவ்வளவு பிக்ஸ்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு 54 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 5.4 கிலோஸ் எடுக்கலாம். அதாவது 5 கிலோ 400 கிராம் கூட எடுக்கலாம். 54 கிலோன்னு கூட எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க எடுத்து ஒரு வாங்கி கொண்டு போய் ஒரு கோவிலுக்கோ எதுக்கோ உனக்கு 2, 3 கோயில்களுக்கு கலந்து கூட எடைக்கு எடை நீங்க சுண்டல் கொடுத்தாலும் இது பூர்த்தியாகும். அதே மாதிரி லட்டு வாங்கி தானம் கொடுங்க. குரு கெட்டு போனா குருவுடைய பலன் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கணும், ஒரு கூட்டத்துல ஒரு மாலை மரியாதை வேணும், கௌரவம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குரு கெட்டு இருக்குது அப்படின்னா நீங்க லட்டு எங்க போனாலும் லட்டோட போயிடும். இது ஒரு அருமையான விஷயமா இருக்கு. அப்போ லட்டு நீங்க சாப்பிடக்கூடாது, நீங்க தானம் கொடுக்கணும். அப்போ அரச மரத்தை சுத்தணும். அரச மரத்தை நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு காலையில நேரத்துல அரச மரத்தை சுத்தணும். அரச மரத்துல உட்காந்துருங்க. இது எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு குருவுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சந்தன கோட்டை நீங்க நம்ம குரு அவயோகியா இருந்து குரு திதி சூன்யமாகி நீங்க சந்தன போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் நீங்க இந்த தானம்ங்கிற ஒரு விஷயம், இந்த குரு நீங்க அரச மரத்தை சுத்திட்டு நீங்க ஒரு சந்தன போட்டு வச்சிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து குரு உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார். அந்த குரு பலன்கள் உங்களுக்கு இயற்கையா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப குருபலன் சமயத்துல தானாவே ஒரு விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கு, கல்யாணம் முன்னாடி நின்று பண்றதுக்கு எங்க வீட்டுல யாருக்கும் ரைட்ஸ் இல்லங்கும் போது அந்த குரு சம்மதிக்காது. பாருங்க, ஒரே கிரகம். இப்ப நம்ம பொன்னவனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் எல்லா தப்பும் பண்ணுது, எல்லா கிரகமும் எல்லா நல்லதும் செய்யுது, எல்லா கிரகத்துக்கும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. ஆனா இந்த குருவுக்கு மட்டும் இது எல்லா கிரகத்துக்கும் உண்டுங்க, சனிக்கும் உண்டு. சனி பகவானை பாத்தீங்கன்னா மெயினா நம்மளோட எலும்புகள் நரம்புகள் சம்பந்தமான எலும்புகளுடைய இந்த இந்த சரவாங்கில இருந்து டிவில இருந்து ஆஸ்மால இருந்து எலும்புகள் போன் வெயிட் இருக்காது சனி நீசம் பெற்றவர்களுக்கு. நிரந்தரமான தொழில் அமையாது சனி அவயோகியா இருப்பவர்களுக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க, அவனுக்கு அது ஏக்கமா இருக்கும், அங்கதான் கொண்டு போய் விடும். ஒரு மெக்கானிக்கா ஒரு இரும்பு சம்பந்தப்பட்டதான் கொண்டு போய் விடும். ஆனா அது சம்பந்தப்பட்ட ஏக்கமும் அதுல அவன் வேலை செஞ்சுட்டு அவனால சமாளிக்க முடியாத ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆக முடியாத ஒரு நிலையை அவனுக்கு கொடுக்கும். அப்ப அந்த காரகத்தை நம்ம 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 அந்த காரகத்தை எடுக்கணும். அங்கதான் விஷயம். அந்த காரகத்தை தானம் கொடுக்கணும். அது போட்டுலயே பயணிக்கும் போது அந்த கிரகத்தை ஜெயிக்கலாம். நம்ம இப்ப செவ்வாய் பாதிச்சிருக்கு ஒரு வடை வாங்கி கொடுத்தா தீர்ந்துடும் எல்லாம் கிடையாது. துவரம் பருப்பு ஒரு நாள் வந்து வாங்கி தானம் கொடுக்குறோம்னால தீராது. முருகனுக்கு போய் செவ்வரளி மாலை போய் ஒரு நாள் வாங்கி போட்டுட்டு வந்தோம்னால கல்யாணம் நடக்காது. பரிகாரங்கள்ங்கிறது உண்மை, நான் அதை வந்து நான் பொய்யின்னே சொல்லல. ஆனா அதையும் மீறி ஒரு சில தோஷங்கள்
ஒரு ஒரு சில பாவிகளால் சூழப்படும் பொழுது நீங்க எதுவுமே வேணாங்க. 7ஆம் இடத்துல 2 பாவி இருக்குது. 7ஆம் இடத்துக்கு 2 பக்கம் 2 பாவி இருக்கு. கல்யாணம் கூடும்னு நினைக்கிறீங்களா? மீறி கல்யாணமே ஏதாவது ஒரு மிராக்கல்ல நடந்துருச்சுன்னா, அந்த கணவனை நம்மகிட்ட என்ன பிரச்சனை பண்ணும் தெரியுமா? அவன் வரும்போது நல்லவனாதான் வருவான். நம்மளை கட்டுனதுக்கு அப்புறம் தான் அவன் ஆரம்பிப்பான் வேலையை. அப்போ இது பாவ கத்திரி. அப்போ ஒரு 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 திருமண காலங்கள் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடர்களுக்கு ஒரு சில ரூல்கள் வச்சிருப்பாங்க. எல்லா ஜோதிடர்களுக்கும் அந்த ரூல் இருக்கும். இதுல இந்த மனம், உடல், ஆத்மா இது 3ம் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய பொருத்தமெல்லாம் மாதேஸ்வரன் ஐயா நூல்ல இருக்கு. திருமண பொருத்த நூல்ல இருக்கு. பாருங்க. அதெல்லாம் சிறப்பா இருக்கும். நம்ம சுவாமிகள் பொன்னையா சாமிகள் வந்து காலகிருஷ்ண தத்துவத்தை கொடுத்திருந்தாரு. திருமணத்திற்குன்னு ஒரு நூல் எழுதியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவருடைய பேட்ஜ் ஒரு 7 பேப்பர் பேட்ஜ் 7ஆம் பாவத்தை மட்டும் போட்டிருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதை எப்பயும் மிஸ் ஆகி போச்சு எனக்கு. நான் அதை வச்சிருந்தேன், குறிப்பிட்டு வச்சிருந்தேன். அது மிஸ் ஆயிடுச்சு இல்ல எங்கேயோ இருக்குதான்னு தெரியல. அதெல்லாம் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு உண்டான நேரம் இல்லை. எனக்கு 1 ஹவருக்கு முன்னாடிதான் சொன்னாங்க. அதனால அதெல்லாம் என்னால கலெக்ட் பண்ண முடியல. இல்லைன்னா இன்னும் பிரிச்சு மெஞ்சிருப்பேன். எனக்கு 1 ஹவர்லாம் பத்தாது. இது நான் ஜஸ்ட் இப்ப திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஜாதகம், திருமணத்திலையும் ஒரு ட்விஸ்ட் நடந்துற ஜாதகங்கள், அது மட்டுமல்ல திருமணங்கள் ஏற்பாடான ஜாதகங்கள், இதைத்தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு களத்திர தோஷங்கள் வலுவாக இருக்கும் பொழுது அதையும் மீறி ஒரு நல்ல விஷயங்கள் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த குருவுலன் இருக்கிற ஜாதகம், இதையெல்லாம் நான் ஜஸ்ட் இப்ப எனக்கு எடுத்து காமிச்சா உங்களுக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நான் காமிச்சேன். இதுல ஒரு என்னுடைய ஜோதிட அனுபவத்துல, என்னுடைய வாழ்வியல்ல நான் ஒரு பாரம்பரியம்ங்கிற அடிப்படையில ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறதுனால, என்னுடைய அடிப்படையில திருமணம்ங்கிறதும் நவகோள்களுக்கும் ஜாதக பொருத்தத்துக்கும் கட்ட பொருத்தத்துக்கும் மீறி ஒரு விஷயம் இருக்குங்க. திருமணத்திற்கு நம்ம ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னம்னா, கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் நம்ம போனோம்னா ஒன் இயர் அல்லது 2 இயர் முதல்ல அந்த இடத்துல போய் நம்ம மெல்ட் ஆகும். அது சம்பந்தியுமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இது எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட அட்வைஸ். நான் புரிந்து கொண்டது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், ஏத்துக்கணும்ல. எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப நம்ம காசி போயிட்டு நான் சென்னையில வந்து சென்ட்ரல்ல இறங்கணும்னே SRJ தம்பி எனக்கு சொன்னா அப்படி சென்னையில, அக்கா இன்னும் 4 நாள் கழிச்சுதான் உன் பாடி உங்ககிட்ட பேசும் பாரு அப்படின்னா. என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த எஃபெக்ட் நீ அங்கிருந்த தண்ணியோடையும் இங்கிருந்த தண்ணியோடையும் நீ மிக்ஸ் ஆகுறதுக்கு, நீ நார்மலான லைஃபுக்கு வர்றதுக்கு உனக்கு 4 நாளைக்கு அப்புறம் தான் அந்த பாடி உனக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஒரு 2 நாள் ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கே அந்த கிளைமேட் நமக்கு ஒத்துக்காதுங்கும் போது, ஏதோ ஒரு உறவு, ஏதோ ஒரு வகையான பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒரு வகையான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் அங்க நம்ம போறோம் அப்படிங்கும்போது, ஒரு 1 இயர் அல்லது 2 இயர் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு, அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன கேக்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, இதை சார்ந்து 1 வருஷம் 2 வருஷம் சம்பந்தியும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி, அதோடு பயணிக்கும் போது, இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பயணிக்கும் போது ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா அருமையா கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மட்டுமே நம்ம பாக்குறோம். நமக்கு தேவையானதை நம்ம நினைக்கவே கூடாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன இது பண்ணுங்கிறதுல அவன் வருவான். அப்ப நம்ம 1.5 இயருக்கு அப்புறம் ஜாயிண்ட் ஆனதுக்கு பிறகு அப்புறம் தான் நமக்கு அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்கள திருத்தணும், நம்ம கோட்டுக்கு இழுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய எண்ணங்கள் என்ன, நம்மளுடைய எண்ண ஆசைகள் என்னன்னு சொல்லணும். இது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவார்த்தம். இன்னைக்கு என்னன்னா, போகும்போது ஏய் என்கிட்ட நீ வந்து சொன்னது என்ன சொன்ன, நீ என்னை கூட்டிட்டு போவேன்னு தானே சொன்ன, கூட்டிட்டு போகல, போட்டு டைவர்ஸ், வேண்டாம், எனக்கு பிடிக்கல. அவன் என்ன சொன்னா, நீ என்ன சொன்ன, பிடிக்கல. இது வந்து எதுக்கு டைவர்ஸ் நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன புரிதல்னா, இவங்க ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்றாங்க. அந்த எண்ணம் அங்க நடக்காத போது அவங்களுக்கு அது பிடிக்கல, கமிட் ஆகவே முடியல. திருமண வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. இன்னாருக்கு இன்னார்னு இறைவன் எழுதி வச்சான்னு இன்னைக்கு சொன்னா ஒத்துக்குவாங்களா? முடியாது. எந்த குரு பார்த்தாலும், எந்த ராகு பார்த்தாலும். இதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, திருமணத்திற்கு முக்கியமாக நம்ம ஜோசியரே சொல்லக்கூடாது, சொன்ன வேற மாதிரி ஆயிரும், இங்கேயுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இருந்தாலும் திருமணத்திற்கு
செவ்வாய் ராகு கேதுகள் தேவையே இல்லைன்னு ஒரு குரூப், எல்லாம் ஒரு குரூப்ல ஒரு ஆளு. அப்போ ஆனா அவங்க கிளாஸ் எடுக்கும் போது செவ்வாய் ராகு கேதை பத்தி தாங்க திருமணத்துல கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப யாருங்க அதுல பூச்சுத்திட்டு இருக்காங்க? திருமணத்துக்கு செவ்வாய் ராகுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்றாங்க. ஆனா கிளாஸ்ல செவ்வாய் ராகு கிளாஸ் எடுக்கிறாங்க திருமணத்துக்கு. இது எங்க போய் சொல்றது? சாதாரண லைவ்லயே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கருத்து சொல்றீங்க, எதை நாங்க எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டா நம்ம கொள்ளாதவன்றாங்க. கன்ஃபியூஷன் ஆகுதா இல்லையா? என்னை பொறுத்தவரை திருமணம் மற்ற எதுக்கு வேணாலும் வச்சுக்கோங்க, திருமணத்திற்கு செவ்வாய் ராகு அற்புதமான ஒரு வேலையை செய்கிறது. அது தடை பண்ணினாலும் சரி, பிரச்சனை பண்ணினாலும் சரி, விபத்து கொடுத்தாலும் சரி, கல்யாணம் நின்று போனாலும் சரி, டைவர்ஸ் ஆனாலும் சரி, கல்யாணமே ஓடிஃபை பண்ணாலும் சரி, போலீஸ்காரர் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, அத்தனைக்கும் செவ்வாய் ராகு சம்மதிக்கிறது. செவ்வாய் ராகு ரொம்ப முக்கியமான விஷயம். செவ்வாய் வந்து நம்ம இப்ப நான் பயணிக்கக்கூடிய ஜோதிடர்கள், ஜோதிட ஞானிகள் இருக்கக்கூடிய ஒரு குழுவுல நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அஸ்ட்ரோ பாபு ஐயா ஒரு மாதிரி எடுப்பாரு, பொன்னியாசாமிகள் ஒரு மாதிரி எடுப்பாரு. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது சுக்கிரனை வந்து களத்துல காரகன் அப்படிங்கிறத விட அவர் என்ன சொல்லுவாருன்னா ஆசையின் அளவுகோல் அப்படிம்பாரு சுக்கிரனை. இந்த சிகண்டியும் ஒரு பேர் வச்சிருக்கிற சுக்கிரனை ஆசையின் அளவுகோல் சுக்கிரனா. செக்ஷுவலோட அளவு என்ன அப்படின்னு சொல்றதுதான் சுக்கிரன். ஒரு கணவன் மனைவி இணையறாங்க அப்படின்னா அந்த சுகம் எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை ஒரு சந்தோஷத்தை தருகிறது அப்படின்னு சொல்றது சுக்கிரனை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்பாரு. இதுல செவ்வாய் எங்க வராருன்னா செவ்வாய் தூண்டப்படக்கூடிய அதனுடைய வீரியத்தை, அதனுடைய வேகத்தை, அதனுடைய எமோஷனலை அந்த விஷயத்தோட மிக்ஸ் ஆகுறதுதான் செவ்வாய். எப்படிங்க இது இல்லாம கல்யாணம், இது இல்லாம எப்படிங்க புருஷ கொண்டாடி? செவ்வாய்ங்கிற ஒரு விஷயம் கலத்துறதுக்கு சம்மந்தம் கிடையாதா? பிளட்டுங்க. அந்த 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 ரத்த உறவு, ஒரு ரத்தம் இன்னொரு ரத்தத்தோடு, ஒரு செல்கள் இன்னொரு செல்லோடு, ஒரு உறவு இன்னொரு உறவோடு கலக்கிறது அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படணும்ல, இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? இல்ல செவ்வாயும் சுக்கிரனும் தான் என்னது சுக்லமும் சுரேனியனும். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதனுடைய ஸ்ட்ரென்த்த, ஒரு கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய செவ்வாயையும் கணவனினுடைய வித்தணுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் சுக்கிரனையும் வைத்து தானே திருமணத்திற்கு முக்கியமான விஷயம். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் கெட்டிருக்கு அப்படின்னா இன்னொருத்தருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. நேத்து ஒரு ஜாதகம் வந்துச்சு அவினாசியில இருந்து. அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் ஆகி 1 வருஷம். கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒரு பரிகாரங்கள் மோதிரம் ஸ்டோன் கொடுத்து விட்டு இருந்தேன். போட்டோடனே 3 மாசத்துல கல்யாணம் ரெடி ஆகி கல்யாணம் பண்ணிட்டான். பொறுத்த என்கிட்ட பாக்கல, அதுதான் கிளைமேக்ஸ். ஆனா இவனுக்கும் செவ்வாய் மகர லக்னம்னு நினைக்கிறேன். இவனுக்கும் செவ்வாய் அந்த பொண்ணுக்கும் செவ்வாய் 2 பேர்த்துக்கும் செவ்வாய். அப்போ அந்த பொண்ணுக்கு சுக்கிரனும் நீசம், செவ்வாய் நீசம், சுக்கிரனும் நீசம். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து எங்க நீசம், அஸ்தத்துல நிக்குது. அதனால இந்த பொண்ணை கூட்டு போய் ஏதாவது செக்அப் பண்ணீங்களாப்பா, ஏதாவது கர்ப்பப்பையில கருமுட்டை இருக்குதுன்னு சொன்னாங்க, கருமுட்டை ஏதாவது சாரி நீர் முட்டைகள் இருக்குன்னு ஏதாவது நீர் கட்டி இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா, அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன். முதல்ல இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஆமாப்பா நம்ம போன மாசம் போனோம்லப்பா, போனதுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி டேப்லெட் தான்க்கா கொடுத்தாங்க, வேற எதுக்கு? நானும் டேப்லெட் தானே சொன்னேன். ஆமாக்கா சொன்னாங்கக்கா அப்படின்னா, அப்ப என்னன்னா அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சோகை. அப்ப 2 பேத்துக்கும் செவ்வாய் நீசம்னா ரத்தத்துல பசை இல்ல. இப்ப நீங்க ஒரு சுகர் வருதுன்னா எப்படி வரும்? அந்த இன்சுலின் சுரப்பி அதிகரிக்குது. அப்போ செவ்வாய் ரத்தத்தினுடைய நீர்த்தன்மை அதிகரிக்கும் பொழுதுதானே நமக்கு சுகர்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது. அவங்களுக்கு தானே காயமான ரத்தம் கூட மாட்டேங்குது. ஒரு பிளேட்ல கழிச்சிட்டோம்னா அது கூடுறதுக்கு டைம் எடுக்குது. யாருக்கு? சுகர் இருக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த செவ்வாயினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு, அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்களா. நேத்து நான் சொன்ன டிப்ஸ், ஆஸ்பத்திரிக்கு போறது அப்புறம் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பேத்துக்குமே செவ்வாய் அவுட்டு. முதல்ல உங்க ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுங்க. 2 பேரும் இளம் சிட்டுக்கள். அப்போ வந்து 2 பேரும் என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் 2-3 மாசத்துக்கு போய் குழந்தை வேண்டாம். என்ன பண்ணுனா 2 பேரும் செவ்வாயினுடைய கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. டெய்லி ஒவ்வொரு கீத்து சாப்பிடுங்க. 2 பேரும் தின்னுங்க.
அப்ப வந்து என்னன்னா, ஏன்னா அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய நீர்கள், ரத்தத்துல இருக்கக்கூடிய அதிகமான கலவைகள் எல்லாம் ஃபில்டர் ஆகும். ரத்தம் ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கரு உருளும். கர்ப்பப்பை சுத்தமாகும். அப்ப பப்பாளி பழம் ஒரு கிட் சாப்பிடு, அன்னாச்சி பழம் சாப்பிடு, ஆரஞ்சு பழம் சாப்பிடு, மலைவாழைப்பழம் சாப்பிடு, பஞ்சாமிர்தம் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடு, அடிச்சுட்ட கேரட் சாப்பிடு, ரத்தம் புது ரத்த விருத்தியாகட்டும். முதல்ல போய் நீ விருச்சக லக்னம். விருச்சக விருச்சக லக்னமா? ஆமா, விருச்சக லக்னம். நீ போய் மொத்தம் ஒரு ரத்தம் டொனேட் பண்ணிட்டு வா ஃபர்ஸ்ட். உங்க ரத்தத்தை முதல்ல டொனேட் பண்ணிட்டு வந்துட்டு, அப்புறம் புது ரத்தம் வரும்போது கேரட் ஜூஸ்ல சாப்பிடு. உனக்கு ரத்தம் ஃபில்டர் ஆகும். 3 மாசத்துல கருத்தரிக்கும். போயிட்டு வாங்கி சாட்டி விட்டுருக்கேன். இன்னும் போயிட்டு என்ன நினைச்சு 2 மாசத்துல வரப்போறான்னு. அப்போ ஒரு திருமண நேரங்கள் மட்டுமே ஒரு சந்தோஷத்தை தருவதில்லை. திருமணத்துக்கு அந்த பக்கம் வாழ்றோம் பாத்தீங்களா வாழ்க்கை, அது பெரிய விஷயம். அதை தக்க வச்சு எல்லாரும் அந்த வாழ்க்கைங்கிறது, அந்த தாம்பத்தியம்ங்கிற கடலை நீந்தி எல்லாமே முழுமை பெற்ற முடியாது. அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அம்மா 6 வேணாலும் ஆயிரலாம், அப்பா 6 வேணாலும் ஆயிரலாம், மாமா 6 வேணாலும் ஆயிரலாம். ஆனா ஒரு 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 கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆஹ் அந்த அந்த 60ஆம் கல்யாணம் பண்ற அளவுக்கு ஒரு தம்பதிகள் வர்றாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை முட்டாள்தனமா வாழ்க்கைக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு முட்டாள்தனம் அதிகமா தேவை. அந்த அளவுக்கு நெளிந்து கொடுத்து வந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ ஒரு கெட்டிமானத்துக்கு வந்தாலும் ஒரு குருபாக்குது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோங்கிறது மட்டுமல்ல, அதற்கு எத்தனை இடங்கள் சம்மதிக்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாம் உண்டு. எப்படி பாத்தீங்கன்னா, ஏன் இந்த 2, 4, 7, 12 எல்லாம் பாக்குறோம்? 2ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாவிகளா இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும் 2ல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா, குடும்பத்துல ஆளாளுக்கு நமக்கு ஐடியா சொல்ல வருவோம். குடும்பத்துல இருக்கிற சொந்தம் ஆளாளுக்கு ஐடியா சொல்லுவோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜாதகத்துல இருக்கிற கிரகம் தான். அவங்கதான் வந்து சொல்லுவாங்க, தலையிடுவாங்க. அதை சமாளிக்கணும். அவங்க சொல்றத சரிங்கன்னு கேட்டுக்கணும். இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நம்ம வேலையை செய்யணும். இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகம். அது எந்த கிரகமா இருந்தாலும், குருவா அது அது சுபகிரகம் இருந்தாலும் ரைட்டு, பாவகிரகம் இருந்தாலும் ரைட்டு, அவங்களுடைய மற்றவர்களுடைய நாட்டாம் அங்க இருக்கும். 4ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா, அந்த குடும்பத்துல பல பேர்த்தினுடைய டிசிஷன் இருக்கும். அந்த சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அது லக்கணமா 4க்கு போச்சுன்னா கேட்கவே வேணாம். ஏங்க, நான் நிம்மதி, எனக்கு ஒரு நாள் நிம்மதியா விட்டாங்கன்னா போதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ 7 கேட்கவே வேணாம். மாரகம் பிளஸ் கலத்திரம், அதனுடைய தசாபுத்தியில் வரும்போது கும்பிட்டு படுக்கிற மாதிரி ஆயிடும். அடுத்தது இங்க 12 ரொம்ப முக்கியம் திருமணத்துக்கு. 12 வேலை செய்யலைன்னா அதுக்கு பேர் திருமணமே அல்ல, இல்லையா? அதை நான் சொல்ல வேணாம் ஜோசியருக்குள்ள. அப்போ இதெல்லாம் சுபர் வீடுகளாகி சுபக்கிரகங்களால் பார்க்கப்பட்டு, இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அந்த பாதிப்புக்குள்ளாகாமல், அட்லீஸ்ட் ஒரு வீடு பாதிக்கலாம், 3 வீடெல்லாம் பாதிச்சதுன்னா திருமணம் லேட்டு. நீங்க கேட்கவே வேணாம், ஈஸியா சொல்லிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன் சிம்பிளா, செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க, செவ்வாய் சுக்கிரன் பார்வை, செவ்வாய் சுக்கிரன் சார பரிவர்த்தனை, செவ்வாய் சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய உறவு அப்படி இருக்கும், டெத்தா இருக்கும். அவன் தண்ணி ஏற்கும்போது தண்ணி கொண்டு வருவான், தலைவலிக்குதான் தைலம் தேய்ச்சிடுவான். செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன். இதெல்லாம் திருமணத்துக்கு நான் இது ஏன் வந்து சொல்றேன்னா, ஏங்க கெட்டிமேளத்துக்கு உண்டான விஷயத்த சொல்லுங்கன்னா நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தருக்கு அது பாதிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பா டோட்டலா அதுல இழப்பு உண்டு. அந்த காரகங்கள், அந்த அது சம்பந்தமான கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நிராகரிக்கப்படும். அப்போ இன்னொருவருடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதாங்கிறத பார்க்கணும். முக்கியம், அதுதான் முக்கியம். நம்ம திருமணம், நம்ம ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நம்ம சரியா பாத்துக்கலாம். அந்த கஷ்டம் வந்தா நம்ம பாத்துக்கலாம், நம்ம ஐடியா சொல்லிக்கலாம், அரவணைச்சு போய்க்கலாம். ஆனா ஒரு கிரகங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அவங்கனாலேயே தெரியாத விஷயத்த நம்ம ஜோதிடத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு எவ்வளவு ஒரு பொறுப்பு. நம்ம ஒரு குழந்தைக்கு மட்டும் தாய் இல்ல, நமக்கு எத்தனை குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ஒரு ஆசானா நினைச்சு, நம்மளோட பெத்தவங்களா நினைச்சு நம்ம கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா, இந்த குழந்தைய இந்த குழந்தையோட சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்? இவளுக்கு ஆசையே இல்ல, இவனை பார்க்க அவளுக்கு ஆசை வருமா? இவனுடைய ஆட்டிடியூட்ஸ் அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல இவனை கண்டால அவ கடுப்பாவாளாம்?
இதெல்லாம் பார்க்கணும். 3ஆம் பாவம் கெட்டு இருக்குதா, 3ஆம் பாவம் கேது மாந்தி காம்பினேஷன் எல்லாம் இருக்கா, எத்தனை விஷயம் தெரியுங்களா, செவ்வாசனி காம்பினேஷன். இதெல்லாம் ஒரு திருமணத்தை எந்த இடத்துல சுருட்டி போடலான்னு பார்க்கும். செவ்வாசனி காம்பினேஷன், 3ஆம் இடத்தினுடைய 7ஆம் இடத்தினுடைய கேது மாந்தி காம்பினேஷன், இந்த அலிகிரகத்தினுடைய தன்மை, திதிசூன்யத்தினுடைய தன்மை, 4-7 திதிசூன்யம் பெறுவது, இதெல்லாம் நீ எப்ப ஏமாறுவேன்னு பார்த்துட்டே இருக்கும். பாதகாதிபதி 2-7 சம்பந்தப்படுவது, 2-7 பாதகாதிபதி சம்பந்தப்படுவது வேறு ஜாதியில கலத்துறங்கிறது கிராஸ் ஆகாம இருக்காது. நீ கல்யாணம் பண்ணலைனாலும் கிராஸ் ஆகும், டப்புனட்டா அடிச்சு சொல்லலாம். 7ஆம் இடம் பாதகாதிபதி சம்பந்தப்படும் போது வேறு ஜாதி கிராஸ் ஆகியே தீரும். அந்த நபர் யாருன்னு பாருங்க, அந்த காரக நபர் யாருன்னு பாருங்க, அவங்களுக்கு கூட நடக்கும். இதெல்லாம் ஆணித்தனமா எடுத்து வச்ச பலன். ஜாதகத்துக்கு கொடுக்கும் போதே நான் இதெல்லாம் இப்படிதான் போ அப்படிங்கிற மாதிரி அழுங்காம நைஸா கேட்பேன் அப்படின்னு. அவ என்னன்னா வேற வழி இல்ல. அப்போ அது அது அந்த தசா புத்தி காலங்கள்ல அது வேலையை அது சிறப்பா செய்யும். பாதகாதிபதி மாதிரிலாம் இதுல மாற 7 கலத்திரம், 2 குடும்பம், அதுக்கு மாரகம் ஒரு பேரை வச்சிருக்கான், அதுக்கு காரகிரகம் சுக்கரன்னு வச்சிருக்கான். கொடுமையை பாருங்க. இது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் பாருங்க, அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. அப்போ ஒரு தாம்பத்தியமோ ஒரு திருமண வாழ்க்கையோ தோற்கும் போது இரு குடும்பங்களினுடைய முன்னாடி நின்னவர்களுடைய, எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு 3 மாசத்துல எனக்கு தானாவதியே வந்தாலும் செத்து போயிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாரு. எனக்கு எதுக்கு எங்க வீட்டுக்காரரோட தாய் மாமன் தான், அவர்தான் மாடு வாங்க வந்தவரு. என்னைய மாடு வாங்கிட்டு கம்முன்னு போயிருக்கணும்ல, இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு எங்கேயோ போய் பொண்ணு பார்த்துட்டு சம்மந்தம் பேசிட்டு வந்தவன நேரம் எங்க தோட்டத்தை கூட்டிட்டு என்னைய கல்யாணம் பண்ணி வச்சாரு. 3 மாசம் வந்தாலும் அடிபட்டு செத்து போயிட்டாரு. இது ஏன் சொல்றேன், நம்ம ஜோசியார் சொல்லக்கூடாது. அப்போ அது அது எப்படி சொல்றது, அப்போ எனக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சிரிச்சுட்டு நான் சொல்றேன்னா அதனுடைய பொறுப்புகளும் அதனுடைய சாபங்களும் அந்த குழந்தைகளுடைய பாதிப்பும் அதெல்லாம் பெரிய விஷயம். இன்னைக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கு, இன்னைக்கு டைவர்ஸ் ஆப்ஷன் இருக்கு, வீடியோ கால்ஸ் இருக்கு, போன்ஸ் இருக்கு, பெற்றவங்களுடைய கைட்னஸ் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை நமக்கு. ஆனா அன்னைக்குதான் ஒழுங்கா குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யாருமே உள்ள போக கூடாது. ஒரு விஷயம் இன்றைக்கு பிள்ளைங்க கல்யாணம் பண்றதுங்கிறது ஊர் கூடி செக்கிழுக்கிற மாதிரி இழுத்தது. அழகா 2 சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டு போயிருது. அப்படிலாம் இல்ல. அப்போ மற்றவர்களுக்கு, ஊருக்கும், நம்மளுடைய இனத்திற்கும், நம்மளுடைய சமுதாயத்திற்கும் நாம் ஒரு 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 உதாரணமாக இருக்கணுங்கிற பொறுப்பு எந்த பிள்ளைக்கும் இல்ல, எந்த பிள்ளைக்கும் வரமாட்டேங்குது. அப்படி வரணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை சரியா அமைய மாட்டேங்குது. இது இயற்கையினுடைய சாபமா என்னமோ தெரியல, அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த கெட்டி மேளம் கொட்டட்டும் கெட்டி மேளம்ங்கிற ஒரு தலைப்பு கூட நான் அதிகமா உள்வாங்கல. அந்த தலைப்புல எனக்கு தெரிந்து 7ஆம் இடம் திருமணத்திற்கு முன்னாடி வரக்கூடிய, திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனை, அதில் பாவ கிரகங்களின் பங்கு, சுப கிரகங்களின் பங்கு, அதற்கு ஆதிபத்தியம் பெற்ற பாவங்கள் எது, எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட டச் பண்ணிட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஆதாரபூர்வமான டிப்ஸ், ரூல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லாம போச்சு. அதனால ஏன்னா ஒரு ரூல் சொல்றோம்னா கரெக்டா சொல்லணும். இன்னும் இருக்கு இந்த விஷயத்துல. இப்ப நம்ம திருமணத்தை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது திருமணத்துக்குள்ள இன்னும் பல கேட்டகரி இருக்கு. 1 கல்யாணம், 2 கல்யாணம், 3 கல்யாணம், லேட் மேரேஜ், டைவர்ஸ் மேரேஜ், குழந்தை இல்லாம போறது, கல்யாணம் பண்ணிட்டு அத்தையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு பிட் அதெல்லாம் ஒரு ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நல்ல விஷயம். கெட்டி மேளம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து இப்போ அதிகமா மேஷ லக்னத்திற்கு, விருச்சிக லக்னங்களுக்கு, துலாம் லக்னங்களுக்கு, துலாம் ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, விருச்சிக லக்னத்திற்கு, மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு, மகர ராசி மகர லக்னங்களுக்கு அதிகபட்சமாக திருமணங்கள் கூடி வருகிறது. அதான் இப்ப இருக்கிற விஷயம். செகண்ட் மேரேஜ், டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய தீர்வு, குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போறது,
இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிம்ம லக்னங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு வகையான பாண்டி. ஏன்னா குரு பார்வை ராகுவை பாக்குறாரு இல்லையா, கோட்சாரத்துல மிதுனத்துல இருக்கும்போது சொல்றேன். அப்போ இது ஒரு வகையா செகண்ட் மேரேஜ் போக்குவரத்துக்கு, கலப்பு திருமணங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு விதமான ஹெல்ப்ப வந்து இது ஒரு மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு பண்ணுது. இப்ப அதற்குண்டான காலங்கள் நம்ம இப்போ 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டினுக்கு போயிருவோமா? சௌமியா கௌசல்யா சௌமியா சௌமியா ரொம்ப நன்றி மேம். ஆக்சுவலி லைக் எவ்வளவு நேரம் பேசலாம் அப்படின்னு கேட்டீங்க. பட் இருந்தாலும் வந்து லைக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 hour டாபிக்கையும் தாண்டி வந்து நீங்க வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி எங்களுக்கு வகுப்பு மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லும். ஒரு திருமண காரியத்துல என்னென்ன டைப் ஆஃப் ஜாதகங்கள் நம்மளை தேடி வரும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. சோ கண்டிப்பா இதை சார்ந்த கேள்விகள் வந்து இதை பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே இருக்கும். யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் இப்ப அம்மா எடுத்த பாடத்திட்டத்தின் மேல டவுட் இருக்கிறப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தரா நேம் சொல்றேன். நீங்க உங்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் மைக்ல லாக்ல இருக்கும் போல. ஒரு முகத்தை கூட காணோம். பயங்கர கிளாரிட்டியா நீங்க எடுத்ததுனால ஒவ்வொரு சொல்லும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கணீர்னு அந்த சொன்ன சொல்லு எல்லாம் சொல்லுவாரு, எப்பா இருக்கீங்களா என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி முகத்தை காட்டினாதானே ஆகும். எல்லாம் பொம்மையா இருக்கு. யாருக்குமே சந்தேகம் இல்லையா? இப்ப எடுத்த பாடத்திட்டமோ இல்ல உங்களை சார்ந்த ஜாதகங்கள்ல கண்டிப்பா திருமண பொருத்தம் சார்ந்த திருமண வாழ்வு சார்ந்த டவுட் கண்டிப்பா இருக்கும். கதை கேட்ட மாதிரி இருக்கு, அதனால என்னத்த கேள்வி கேக்குறதுன்னு நினைச்சு வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? ஜோதிட திருமணத்திற்கான ரூல் அப்படிங்கிறது அதுதானேப்பா. செவ்வாய குரு பார்க்கிறது, சுக்கிரனை குரு பார்க்கிறது, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறது, 7ஆம் அதிபதி சம்பந்தப்படுறது, சந்திரனை குரு பார்க்கிறது, இதெல்லாம் சேர்ந்துதானே திருமணத்திற்கு. நீங்க சந்திரனை வந்து மெயினா வந்து திருமணத்துக்கு எடுக்கணும். சந்திரனை திருமணத்துக்கு எடுக்கிறது இல்ல. ஆனா சந்திரனை வச்சு நீங்க பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை சந்திரன் சொல்லும். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனைவி என்ன இதுல இருப்பாங்கிறது சந்திரன் சொல்லும். சந்திரனுடைய நமக்கு நம்மளோட குணத்தை சொல்றது, நம்மளுடைய செயல்பாட்டை சொல்றது சந்திரன் நினைக்கிறோம். ஆனா மனைவியினுடைய அழகு, மனைவியினுடைய ஒரு குணத்தை சொல்றதே வந்து சந்திர பகவானா தான் இருக்கு. அது அந்த மாதிரி அந்த 7ஆம் இடம் நின்ற நட்சத்திராதிபதி அப்படி இப்படின்னு போறதை விட சந்திரனை வச்சு எடுத்தீங்கன்னா அழகா எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடத்துக்குள்ள இருக்கு. நம்ம அனுபவத்துல பார்க்க இது வந்து ஒரு ஃபில்டர் பண்ண விஷயம். திருமணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை, திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கறத இதை மீறி ஜெயிச்சா தானே வாழ்க்கை இல்லையா? நிச்சயமாமா. சோ எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போதைக்கு இல்ல. சோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சரவணன் சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கங்க. எங்க வெளியில இருக்கீங்களா? மூஞ்சிய காணோம், முகத்தை காணோம். வீட்டுல ஆமாங்க மேடம், கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால இது பண்ணிருக்கேன். சரி மேடம் ஒண்ணும் இல்ல, குரு பாதுகாப்பதியா இருந்தா என்ன இது பரிகாரம் செய்யணும்னு சொன்னீங்க மேடம், அதை மட்டும் வந்து பண்ணுங்க. குரு பாதகாதிபதியா இருந்தது அப்படின்னா இல்ல, இப்ப நம்ம ஒரு 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 கெட்டவன் நல்லவன் ரூபத்துல கெட்டவனா இருக்கான், அப்படித்தானே? எஸ் மேம். ஒரு செவ்வாசனி காம்பினேஷன்னா நமக்கு எலும்பு முறிஞ்சிருக்குதுன்னு தெரியும். ஆனா குரு பாவியா இருந்தா அடிச்சடி வெளியே தெரியாது, அதானே? நான் ஊம குத்துவேன், ஆனா நீ கத்தக்கூடாது அப்படிங்கும். குருவுக்கு ஸ்டைல் அதுதானே? ஆமாங்க. இப்ப 7ஆம் இடம் பாதகன்னா அப்போ கலத்திர ஸ்தானத்துல பாதகஸ்தானத்துல குரு இருக்குது அப்படின்னா, அப்போ ஒரு தவறு இருந்தது அப்படின்னா அது நியாயப்படுத்தும். அந்த தவறை நியாயப்படுத்தும். அதுதானே குருவுடைய வேலை. இப்ப நம்ம குரு பார்க்குது அப்படின்னா ஒரு தப்பே இருந்தாலும் அதை குரு பார்க்கும்போது அந்த தவறை நியாயப்படுத்தும், நல்லவனாவும் காட்டும், கெட்டவனா காட்டாது. குரு பார்க்கலைன்னா தான் சிக்கல். அப்போ குரு பாதகாதிபதி ஆயிட்டாரு அப்படிங்கும்போது நம்ம மெயினா வந்து இந்த பேங்க், இந்த டீச்சிங் துறையில இருக்கிறவங்கள நம்ம கலத்தரமா செலக்ட் பண்ணக்கூடாது. மெயினா அந்த துறைகள்ல ஜாப் தேடக்கூடாது. இது வந்து டோட்டலாவே திருமண விஷயத்துல வந்து பாதிக்கும். நான் சொல்றது பாதகாதிபதி 7ஆம் இடமா இருக்கும்போது. அப்ப குரு பாவி ஆயிட்டாரு அப்படின்னாலே
அந்த குழந்தையும் சம்பந்தப்பட்ட விஷயம், குருமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இவங்ககிட்ட வந்து நமக்கு என்னன்னா சரணடையணும். நீங்க பாதகாதிபதியோ பாவியோ பாத்தீங்கன்னா சரணடைஞ்சிடணும். அங்க எதிர்த்து ப்ரூவ் பண்ற வேலைக்கு நம்ம போக கூடாது. சாஸ்தாங்கமா விழுந்துடணும், அவ்வளவுதான். சரணடைஞ்சிட்டோம்னா அந்த பாதகத்தை ஜெயிக்கலாம். எதிர்த்தீங்கன்னா தொலைச்சுக்கிடும். புரியுதா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அவ்வளவுதான். இது நீங்க அம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. சொல்லுங்க. நீங்க இந்த குரு அவயோகியா இருந்தாருன்னா ஒரு கஷ்டம்னு நீங்க சொன்னீங்க. குரு அவயோகியா இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம்னு. இப்ப துலாம் லக்னத்துக்கு குருவே வந்து கெட்டவரா இருக்காரு, அதாவது லக்ன அசுபர் அவரு. அவரே அவயோகியாவும் ஆகும்போது கெட்டவர் கிட்டிடும் ராஜயோகம்னு எடுத்துக்கலாமா, இல்ல டபுள் மடங்கு கெடுதல் செய்யுமாம்மா? இதுல இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் தம்பி. இப்போ நம்ம குரு 3, 6க்கு அதிபதி. அதனால குரு கெடுறதுனால நமக்கு ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட துலாம் லக்னத்திற்கு 1, 5, 9ல குருவுடைய 3 பாதத்தை கொடுத்திருக்கானா இல்லையா? நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்ம ஒரு மனுஷனோட குணம், ஒரு மனுஷனோட பாரம்பரியம், ஒரு மனுஷனோட கல்வி, இவன் எப்படி வாழ்வான், இவனுக்கு எப்படி பேரு கிடைக்கும்னு சொல்றது 1, 5, 9 தானேப்பா. ஆமா ஆமா ஆமா. இறைவனை கும்பிட்டா கூட அந்த அனுகிரகம் 5, 9 தானே கொடுக்கும். ஆமா. அந்த இடத்துல குருவோட நட்சத்திரத்தை கொடுத்திருக்கானா இல்லையா? ஆமா ஆமா. விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம். அப்ப குரு கெட்டு போறான்னு வச்சுக்கோங்க, குரு பாவி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மூலம் நமக்கு வேலை செய்யும், நம்ம சமுதாயம் நம்மளை ஏத்துக்குமா, நம்ம புத்தி நமக்கு வந்து ஒழுங்கா கொண்டுட்டு போகுமா? துலாம் லக்னத்துக்கு குரு கொழுத்த பாவி கிடையாது, கொழுத்த பாவி கிடையாது. அப்படி பாவிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, துலாம் ராசியில ஏன் குருவுடைய நட்சத்திரத்தையும் தனுசு ராசியில ஏன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தையும் கொண்டு வச்சிருக்கான்? சார பரிவர்த்தனை வருதா இல்லையா? புரியுதா நான் சொல்றது? 3, 6 கொளுத்த பாதகமான கொளுத்த பாவி துலாம் லக்னத்துக்குன்னா, சுக்கிரனோட பங்கு எதுக்குப்பா 3, 6ல போய் உட்கார்ந்து இருக்கு? 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகறானா இல்லையா? ஆமா, அது அவரோட வீட்லயே உச்சமாகிறார், குருவோட வீட்லயே உச்சமாகிறார். அப்போ லக்னாதிபதி, அதாவது துலாம் லக்னத்துக்கு உண்டான லக்னாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில கொடுத்திருக்கான். அப்ப சார பரிவர்த்தனை ஆகுது. ஏன் ஆகுது? அப்போ கொளுத்த பாவியா இருக்கும் பொழுது எதற்கு அங்க இடம் கொடுக்குறாங்கன்னு ஒரு விஷயம் வேணுமா இல்லையா? அப்போ சைலண்டா ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம். இப்ப நீங்க துலாம் பூராமே எடுத்தீங்கன்னா, துலாம் ராசியினுடைய தன்மை படிச்சிருக்கீங்களா? காரகம் படிச்சிருக்கீங்களா? பாவகத்தை பத்தின காரகம் படிச்சிருக்கீங்களா? பாவகாரகம் படிச்சிருக்கீங்களா? ஆமாமா. அந்த வணிகம்ன்றதுக்கான ஒரு காரணம், நீதி, நேர்மை, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சொல்றீங்கப்பா, கலஸ்திரம், சனியை வச்சு சொல்றீங்க. ஆனா அது காற்று ராசி. காற்று ராசி, ஆமா. காற்று ராசியாக இருந்தாலும் அந்த அந்த காற்றை என்ன சொல்றான், ஒரு இணைக்கிற இடம்ங்கிறான். ஒரு 7ஆம் பாவம் மக்கள் தொடர்பா இருக்கட்டும், சம்பந்தி உறவுகளாகட்டும், 2 பேர்த்த இணைக்கிற இடம் அந்த இடம். இணைவு பாவம்ங்கிறான். கணவன் மனைவி இணைகிறதும் 7 தான். மக்களுக்கு இருக்கிற கனெக்ஷனை சொல்றதும் அதுதான். ஒரு டயர் இருக்குதுன்னா அந்த டயருக்குள்ள அடைச்சு வைக்கிற காத்துங்கிறான். அந்த இடத்துல இருக்கிற காத்த நம்ம சாமி அழகா சொல்லியிருப்பாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து மிதுனத்துல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊதுனா அந்த ஓட்ட வழியா, நாதஸ்வர வழியா, புல்லாங்குழல் வழியா அந்த காத்து வெளில வந்துடும். ஆமா. ஆனா துலாம்ல இருக்கிற காத்து வெளில வராது. எது? தவுளு. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். ஓகே. அடைச்சு வைத்த காத்து. ஓகே, புரியுதா? அப்ப வந்து என்னன்னா அந்த காத்து தான் குரு. ஓகே. அப்போ நம்மளுடைய களத்திலும் நீதி, நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல குரு தேவையில்ல. 3, 6ங்கிறது என்ன? நம்மளோட ஆசை தானே. ஆமா. நீங்க துலாம் பாத்தீங்கன்னா இளமையிலேயே ரொம்ப மெச்சூரிட்டியான பசங்களா இருப்பாங்க. இளமையில துலாம் ராசியில எடுத்துக்கிட்டீங்கன்னா இளமையில நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. சின்ன வயசுலயே கௌரவம், அந்தஸ்து கேட்பாங்க. நான் சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும், அந்தஸ்து கேட்கணும், எனக்கு கௌரவம் வேணும், என்னை எப்படி நீ மட்டமா பேசலாம்னு கேட்பாங்க. காசு இருக்குது இல்ல, அது அப்பாற்பட்ட விஷயம். இது யாரு கொடுக்குறா? குரு தானே கொடுக்குறாரு. ஆமா, கௌரவம்னா குரு சம்மந்தப்படணும். குரு பாவி, அவரு வந்து கொளுத்த பாவி, இதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லைன்னா எதற்கு சுக்கிரனுக்கு 2 வீட்லயும் இடம் கொடுத்திருக்காரு?
உம் லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்திருக்காரு. ஆமா, லக்னாதிபதிக்கு 2 குரு வீட்டுல இடம் கொடுத்திருக்காரு. எது கொடுத்திருக்காரு? சரியா? அப்ப வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் போனா கணவன் மனைவி இணைவுக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, இப்போ சுவாதி வந்து நம்ம என்ன சொல்றோம், சுவாதி அன்னைக்கு சேர்ந்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கணும். அப்ப உயிரணுக்களுடைய உற்பத்தி அன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், குரு தானப்பா அதை உருட்டி குழந்தையா கொடுக்கறது, இன்னொரு ஜீவனை கொடுக்கறது அந்த இடம் தானே. அப்போ அந்த வீட்டுல அந்த கிரகத்தை அது ஏத்துக்குச்சு, அது சைலண்டா ஒரு வேலையை செய்யுது, மறைமுகமா ஒரு வேலையை செஞ்சுட்டு தானே இருக்கு. நீங்க துலாம் லக்னத்துக்கு குரு கெட்டு போனா 3, 6 அவுட்டு. 3, 6 என்ன? நம்மளுடைய முயற்சி பிளஸ் வேலை. நீங்க துலாம் லக்னக்காரன் லவ் பண்ணான்னா கௌரவம் பார்த்தே கல்யாணம் பண்ண மாட்டான் தெரியுமா? துலாம் லக்ன பையனோ பொண்ணோ லவ் பண்ணுச்சுன்னா ஈகோ பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாது. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா கல்யாணத்தை நிறுத்துன்றோம், எனக்கு கல்யாணம் வேணான்றோம், லவ்வே வேணான்டான்று வீட்டுல சொல்ற மாப்பிள்ளை கட்டிட்டு போயிடும். எப்படி போக முடியுது? அந்த குரு 3, 6 கௌரவம் இல்ல. தன்னுடைய எண்ணங்கள் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்ல குரு பகவான்ல. காதலுக்கு உண்டான வீடு பாக்கியஸ்தானமா போச்சா இல்லையா? காலபுருஷனுக்கு இல்ல. அப்ப அவன் மெச்சூரிட்டியை பார்ப்பானா, காதலை பார்ப்பானா? அப்ப ஒரு மேஷ லக்னக்காரன் சுயநலமா 3ஆம் பாவம் புதன் சுயநலமா லவ் பண்றதுக்கும், துலாம் லக்னக்காரன் லவ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அந்தஸ்து பார்க்கும், கௌரவம் பார்க்கும், எதுக்காகவும் காதலை விடும், கௌரவத்துக்காக காதலை விட்டு கொடுக்கும். அது துலாம் லக்னத்தினாலதான் முடியும், வேற யாருனாலே முடியாது. தனுசு லக்னம் துலாம் லக்னம் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லக்னம். பெற்றவங்களுக்காக கௌரவத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது, ஒரு ஊனமா இருந்தா கூட அந்த பிள்ளையோட வாழ்றது, இதெல்லாம் எவனாலையும் முடியாது. அதெல்லாம் தனுசு லக்னத்துக்கு தான் உண்டு. அவ்வளவு ஒரு விஷயத்த அந்த ராசிகளை வச்சிருக்கான்ப்பா. நட்சத்திர சாரத்துக்கு வேலை இல்லைன்றாங்க, எவனும் சொல்லிட்டு போறான். நம்ம அந்த பாரம்பரியத்துல அவன் கொடுத்துருக்கான் பாத்தியா 108 பாதம், எல்லாத்துக்கும் இருக்குப்பா. ஓகேவா? வேற டாபிக் போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே நமக்கு ஒரு மனுஷனுக்கு 3, 6 கெடலாமா? 6 என்னப்பா? 6 வெற்றி இல்லையா? ஆமா, போட்டித் தேர்வில் வெற்றி, போட்டியில் வெற்றி, 6 வெற்றி. அப்போ ஒரு 6 வெற்றி, 6 உத்தியோகம், போராடுற இடம், ஒரு சர்வீஸ் பண்ற இடம். ஒருத்தனுக்கு போய் நம்ம ஒரு சேவை செய்யணும்னா 6ஆம் பாவம் சம்மதிக்கணும். தொழில் ஸ்தானத்துக்கு அது பாக்கியஸ்தானம் இல்லையா? நம்ம தொழில என்ன சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளவு உழைக்கிறோம் அப்படின்னு தெரியறது அதுதான். அப்ப அந்த பாவத்துக்கு உண்டான கிரகம் போய் கெடுது அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? துலாம் லக்னக்காரனுக்கு எப்படி நல்லது கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு துலாம் லக்னத்துக்கு குரு உச்சமானவங்க எல்லாருமே பெரிய தொழிலதிபரா இருக்காங்க. உச்சமானவங்க எல்லாம் மென்டல் டார்ச்சரோட இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் 10 ஜாதகம் எடுத்து போட சொன்னால் போடுவேன். தொழிலதிபரா தான் இருக்காங்க, ஆனா மென்டல் டார்ச்சர்ல இருக்காங்க. குரு நீசமானவர். டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம ஒரு இது உண்மையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு 4 ஜாதகம் பார்க்கணும். 4 பேருக்கு ஒத்து வருதா, ரூல் கரெக்ட், அவ்வளவுதான். ஓகே, வேற டவுட்? தேங்க்யூ சார். வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? இப்ப மிதுன லக்னத்துக்கே அவர் பாவியாய் உச்சமானார்னா எப்படி மேடம் இருக்கும்? இப்ப மிதுன லக்னத்துக்கே அவர் வந்து பாவிதான் குரு, அவர் உச்சமானார்னா மனைவிக்கு வேலை கிடைக்கும், மனைவி வேலைக்கு போவா, இவருக்கு வேலை இருக்காது. ஐயோ, ஓ ஓகே. மனைவி படிக்க வச்சு டீச்சர் ஆக்கிடுவோம், இவன் சும்மா இருக்கும், ஆசிரியர் ஆக்கிடுவாங்க. அப்ப என்னன்னா இவங்க பொது சேவையிலயோ மக்கள் பணியிலயோ உள்ள போயிடுவான். ஆனா மனைவிக்கு வந்து ஒரு தரமான அங்கீகாரமான நிரந்தரமான ஒரு வருமானத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்க கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்கும். அப்ப பாதகாதிபதி குடும்பஸ்தானத்துல இன்னொரு தசாபுத்திகள் நடக்கும்போது இன்னும் ஏதாவது ஒரு பாவிகள் பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாகும். அதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப குரு நீசமானவங்களை கல்யாணம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு மிதுன லக்னம் நிறைய வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா குரு நீசமா இருக்கும் மிதுன லக்னத்துக்கு. அதனாலதான் வாழ முடியும். அது உச்சமாவது தப்புதான் அப்படின்னா நவாம்சம் நீசமா இருக்கணும், நவாம்சத்தில் நீசமா இருக்கணும்.
நவாம்சம் நீசமானவங்க மட்டும்தான் மிதுன லக்னம் டைவர்ஸ் எல்லாம் குடும்பம் நடத்தும். ஓகே ஓகே. இல்லைன்னா தாரதோஷம் வேலை செய்யும். இல்லைன்னா செகண்ட் குழந்தை பாதிக்கும், 2வது குழந்தை பாதிக்கும். ஒரு குழந்தையோட விட்டுட்டான்னா அவனும் கச்சேரி அவன் எங்க அப்பனும் கச்சேரிக்கு வந்தான்னு கல்யாண வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். 2வது குழந்தை வந்துச்சுன்னா தொலைச்சு. 7ஆம் பாவம் செகண்ட் குழந்தை இல்ல, 5 7. ஆணுக்கா இருந்தாலும் பொண்ணுக்கா இருந்தாலும் 7ஆம் பாவம் 2வது குழந்தை இல்ல, ஆமாம். பாதிக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா. ஓ ஆமா, ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு. இல்ல இன்னொரு குழந்தை இருந்து இதாச்சு தெரியுமா? இறந்துட்டாங்க. ஆமா. தங்கப்பாண்டியன் ஐயா, அதெல்லாம் ரூலு. ஏன் இப்ப நம்ம மிதுன லக்னம் யார சொல்லலாம்? நம்ம ஆதித்ய குருஜி, அவருக்கு வந்து செகண்ட் மேரேஜ் நிறைய இருக்காங்க லக்னத்துல பிறந்தவங்க. ஓகே. ஜெயலலிதா மேடமே மிதுன லக்னம். கல்யாணமே இல்ல, குரு குரு மனுஷன் கல்யாணமே இல்ல. இல்ல உங்களுக்கு அந்த திருமண லைஃப் பாதிப்பு, அவ்வளவுதான். அது அந்த மிதுன லக்னம் என்னன்னா, எந்த அளவுக்கு நமக்கு போதனைகளை கொடுக்குதோ, எந்த அளவுக்கு மெச்சூரிட்டியை கொடுக்குதோ, அந்த அளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குரு வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். அதை வச்சுதான் டிசைட் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இவங்களுக்கு அது உச்சத்துல இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைங்க வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அனுப்பிச்சு அல்லது தத்து கொடுத்துக்குது வாங்கி அடுத்து ஃபேரு ஓனரா இருந்தாலும் சரி, கடத்தரமா இருந்தாலும் சரி, அந்த ஃபேருக்கு வந்து அந்த குரு கெட்டு போனவங்களா பார்த்து ஃபேரா போடணும். குரு நீசமானவங்க கிட்ட போய் இவன் வேலை பார்க்கணும், நீசமானவங்களை இவன் கல்யாணம் பண்ணணும். அப்பதான் இவன் வாழ்க்கை பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல பிரச்சனையாகும், எல்லாமே பிரச்சனையாகும். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காமா? இது குருவுடைய காரகங்களை தொடாத வரைக்கும் ஒண்ணும் பண்ணாதுங்க. குருவுடைய காரகங்களை தொட்டீங்கன்னா தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நான் தான் 2வது குழந்தைன்னு வந்தாதானே பிரச்சனை. அந்த மாதிரி குரு பிறந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணா மிதுன லக்னம், குரு 7ஆம் இடத்துல ஆட்சி விட்டு இருக்கு, அந்த பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணா பாதகத்தை வலுவா செய்யும். அவங்க இந்த தங்க நகையெல்லாம் போடாம இருக்கிறது நல்லது இல்லம்மா? பின்ன அவங்க தங்க நகையெல்லாம் அணியாம இருக்கிறது போட முடியாதுங்க. போடாம இருக்கிறது நல்லதா இல்ல, போட முடியாது. போட்டா சீக்கிரம் டேமேஜ் ஆகும். வளையும் நெளியும் சீக்கிரம் டேமேஜ் ஆகும், கரையேறுன்னு இருக்கும், இல்லைன்னா தொலைஞ்சிரும். இல்லைன்னா எங்க பார்த்தாலும் கழட்டி கழட்டி வைப்பான். அத அவனுக்கு தங்க நிக்காது. நம்ம நீ இப்படி இருன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்ல, அவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்றதுதான் ஜோசியர். அப்ப யூஸ் பண்ணாத, அதுதானே பரிகாரம். இல்ல நான் பண்ணுவேன் ஆனா பாதிக்க கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து குரு நீசமானவங்க நம்ம கூட இருக்கும்போது அது ஓகே ஆகி போகும். நமக்கு தெரியாது. கொண்டகல்ல சாப்பிடுறது கூட தப்பு தானம்மா? கொண்டகல்ல சாப்பிடுறது அதெல்லாம் கூட உங்களுக்கு பாதகம் அமையுமா? ஆகும். இங்க இழுத்து பிடிக்கும், இங்க இழுத்து பிடிக்கும். நம்ம போய் ஐயோ ஹார்ட் அட்டாக் அப்படி செக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டோம்னா நமக்கு அப்படியே உயிர் பயத்தை காட்டும். பதகாதிபதி வேலை செய்யும். நம்ம அதுதான் தானம் கொடுக்கணும். அப்ப அதெல்லாம் வந்து அதிகமா வந்து தானம் கொடுத்து பழகணும். குருவுடைய காரகம் நிறைய இருக்கு. ஒரு ஒரு சித்த பெருமான்களுக்கு காவி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதாகட்டும், ஆசிரியர்கள் குருமார்களுக்கு நீங்க இப்ப 63 நாயன்மார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் போய் ஒரு வஸ்திரம் வாங்கி சுத்திட்டு வர்றது, இதெல்லாமே ஏன்னா அவங்களாம் அடிகளார் இல்லையா, மட்டும் எடுக்க தேவையில்லை. அடிகளார்கள் எல்லாரும் அரச மரத்துக்கிட்ட போலாமா? அவங்க அரச மரத்தை சுத்துறதுனால பிரயோஜனம் உண்டுங்களா? இல்ல, அரச மரம் குருவுடைய வைப்ரேஷன் வேணுங்கிறவங்களுக்கு தான், வேண்டான்றவங்களுக்கு கூடாது. வேணாங்கிறவங்க சுத்த கூடாதுல்ல. அவங்க பொண்ணு தட்டம் கொடுக்கணும், எல்லாமே தானமா தான் எடுத்துக்கணும். ஓகே. லட்டு தானம் கொடுக்கலாம், கொண்டகல்ல தானம் கொடுக்கலாம், இந்த மாதிரி போயிடலாம். அந்நிய பாஷை பேசலாம், அந்நிய ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கலாம். தெய்வ பக்தி இருக்கலாங்களா? ஏன்னா அதுவும் குரு காரகத்துல வருது. தெய்வ பக்தின்றது குருவோட காரகத்துல ஒன்னா வருது. அது ஏதாவது குரு காரகத்துல இருக்கு, ஆனா அது ரொம்ப குரு பக்தியா இருந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்.
நம்ம நம்ம ஆன்மீகவாதியா இருந்துட்டா எது மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லாமையோ அல்லது நான் இப்படிதான் அப்படிங்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க அந்த இடத்துலயும் பிரச்சனை வரும். ஓகே. அதுவும் குரு காரகம் தானே, ஆன்மீகம் கேக்குறேன், அதுவும் ஆக்டிவேட் ஆயிட்டு வர பாதகம் ஆக்டிவேட் ஆயிடுமோன்னு. இதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில உடனே இதுக்கு நான் டிப்ஸ் வேற மாதிரி கொடுப்பேன். இது பப்ளிக்கா இருக்கு, அதனால சொல்ல முடியாது. ராகு ஆக்டிவேஷன் எடுக்கணுங்க, அப்ப குரு ஆஃப் பண்ணிடலாம். குரு பாதகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்கஹாலினுடைய அது ஒரு டானிக் மருந்து மெடிசன் அது ஒரு பக்கம் வேலை செய்யும். ஆல்கஹால் கான்செப்டை எடுக்கும்போது குருவை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப அந்நிய பாஷை, அந்நிய தேசம், வேறு ஜாதி கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி அந்த ராகு ஆக்டிவேஷன் பண்ணும்போது குரு ஆஃப் ஆயிடுவார். ஆஹா, வெரி குட். ஓகேமா, இது நல்ல எதிரி வச்சு எதிரி அடிக்கிறது. நல்லா பாருங்க, தண்ணி அடிக்கிறவனுக்கு எந்த நோய் வராது. நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறவன் இல்ல, முழு குடியாரனுக்கு எந்த நோய் வராது. பாத்திருக்கீங்களா? நோய் வர்றதுக்கு ஒண்ணு நல்லா வெந்து போயிடும், எந்த நோய் வராது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை, ஒரு சில பிரச்சனைகளை குருவினுடைய காரக நோய்கள், இந்த பைகள் பூராமே குருதாங்க. தொந்தி விழுறது, தொப்பையில இருந்து பெருங்குடல், குடல்ல மலக்குடல் இருக்கிற கழிவு வெளியில வராம இருக்கிறது, கேஸ் அங்கங்க பாமா இருக்கிறது, விஷவாயுக்கள் அதிகமாகிறது, நோய் தொற்று அதிகமாகிறது, கல்லீரல் லிவர் வந்து வீங்கிறது, கணையம் வீங்கிறது, இந்த பைகள் எல்லாம் பித்த பையில இருந்து, சிறுகுடல்ல இருந்து, சிறுநீரக பையில இருந்து இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுறது எல்லாமே குருதாங்க. இப்ப என்னன்னா இத பண்றதுக்கு மெடிசன், அதுவும் கெமிக்கல் தான். இத தண்ணி அடிக்கிறவன் இதை கண்ட்ரோல் பண்ணுவான், இவ்வளவுதான் விஷயம். அப்ப ராகு ஆக்டிவேஷன் பண்ணும்போது குரு ஆஃப் ஆகும். அப்ப நீங்க குரு பாதிச்சுட்டா தண்ணி அடி சொல்றீங்களான்னா நான் அப்படி சொல்லல, மாத்திரை மருந்து சாப்பிடுற மாதிரி வரும். அல்லது பாசைகள் வேற எடுக்கணும். ராகுக்கு இன்னொரு விஷயம் உண்டு, என்னன்னா இப்ப நீங்க தொப்பை அதிகமாகுது, கழிவு வெளியில வரலன்னா மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. கேது இருக்காருல்ல அங்க, உங்க மூல நட்சத்திரத்தை எது கொடுத்துருக்கான், மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ யோகா, மெடிடேஷன், நம்ம அப்படி போயிடுது. மூச்சு பயிற்சி, தண்ணி தான் அடிக்கணும்னு இல்ல, ஒரு வகையான பரிகாரம், இது ஒரு வகையான பரிகாரம். அது எந்தெந்த விதம்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஆக்டிவேஷன். இப்ப ராகு யோகியா இருக்காருன்னா நம்ம அப்படி எடுக்கலாம், கேது யோகியா நம்ம அப்படி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஜாதகத்தை வச்சுதான் தீர்மானிக்கலாம். கோயிலுக்கு கூட போலாங்களே மேடம், முடிக்கிறது நம்மளே படம் பிடிச்சிக்கிறது. தெரிஞ்சுட்டு ஒரு ஜோசியரான்னு கமெண்ட் போடுறாதீங்கப்பா. நான் சொல்றேன், ஒவ்வொருத்தர் இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். ஒரு பெரிய மனுஷனா இருப்பான், அதிகமா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா லைட்டா ஒரு பெக் நைட்டுக்கு எடுக்கலாம். ஏன்னா அந்த டானிக் மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இப்ப நீங்க வெளிநாட்டவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாடி வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும், எங்கே தொப்ப கப்ப இல்லாம சுறுசுறுப்பு ஆக்டிவேஷனா இருப்பான். ஆனா அவன் லிமிட்டா அந்த விஷயத்த யூஸ் பண்ணுவான், மருந்து மாதிரி. ஆனா நம்மளால மொடா குடியாதான் இருக்கு. யாருங்க சத்தமா பேசுங்க, இங்க பேசுங்க. வேற என்ன டவுட்? எனி அதர் டவுட்ஸ்? யாராவது டவுட் கேக்குறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க. ஆசை தம்பி சார், நீங்க தான் சொல்லணுமா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க சார். யாராச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது அப்படின்னா, 6ஆம் அதிபதியோட திசை இன்னொருத்தருக்கு 6ஆம் அதிபதி புத்தி, 8ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கல்யாணம், அந்த புத்தி முடிகிற வரைக்கும் கல்யாணமே பிக்ஸ் ஆனாலும் அந்த தசா புத்தியில கல்யாணம் பண்ணாதீங்க, சேர்த்து வைக்க. இது திருமணத்துக்கு நடக்கும்போது திருமணம் சம்பந்தமான சிந்தனையே அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்காது. கல்யாணமே பண்ணி வச்சுக்கிட்டா மனைவி கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால 6ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடக்கும்போது திருமணம்ங்கிற ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணி வைக்கிறது பெரிய ஒரு சிறப்பு. சொல்லப்பட்ட ஒரு டிப்ஸ். நான் வந்துட்டேன்.
என்னமா ஏய் என்னமா நான் இப்போ ஒரு ஃபோன் வந்துருச்சு. என்னமா 6ஆம் அதிபதி தசை நடக்கும் போதுமா? சாப்பாடு அங்க சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான் பாலாஜி. 6ஆம் அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும்போது ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் பையனுக்கா இருந்தாலும் திருமணம் பிக்ஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அந்த 7ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தோ அல்லது குரு பார்வை இருந்தோ கல்யாணங்கள் நடந்தாலும் கூட அந்த கணவன் மேலயோ அந்த மனைவி மேலயோ, அதாவது நம்ம ஒரு ரூல் இருக்குல்ல, எந்த ஒரு பாவத்தினுடைய தசாபுத்தி நடக்குதோ அதற்கு முந்தைய பாவம் அடிபாவம் சொல்லுவாங்களா இல்லையா? 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் கல்யாணம் பண்ணா திருமணத்திலேயோ கணவன் மேலயோ மனைவி மேலயோ ஒரு பிடிப்பே இருக்க மாட்டேங்குது, ஒரு இன்வால்மெண்டே இருக்க மாட்டேங்குது. அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் அது என்னமோ என்னமோ மாதிரி அது வந்து ஒரு பிடிப்பு இல்லாம இருக்குதுங்க அந்த பிள்ளைங்க. இதனாலேயே பல பிரச்சனைகள் வருது. அதனால வந்து நிறைய வர்றாங்க வந்து என்ன ஒரு ஒரு குடும்பத்தோட அட்டாச்சே ஆக மாட்டேங்குதுங்க இந்த புள்ள அப்படின்னு வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. அப்ப அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பையனுக்கும் அதே மாதிரி 6, 8, 12க்கு உண்டான தசாபுத்தி நடக்கும்போது கேர்ஃபுல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா பிரிவைத்தான் சந்திப்பான். உனக்கு என்ன எனக்கு என்னன்னு தான் இருக்கும். ஒருத்தர் பிரியறதுனால ஒருத்தருக்கு வருத்தப்படவே மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் திருமணம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். நன்றிமா. சோ வேற யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு வந்து அம்மா வந்து இப்ப எல்லாமே நமக்கு சொல்லிருக்காங்க, டவுட்ஸும் வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ இப்போ டவுட் மேடம் சொல்லுங்க மேடம். இப்ப மீன லக்னம் மேடம், ம் 8ஆம் அதிபதி தசை, அதாவது சுக்கிர தசை நடக்குது. இப்ப வந்து பண்ணக்கூடாதுங்களா திருமணமா? ஆமாங்க. 8ஆம் தசை அப்படிங்கும்போது பாக்கியம், அது வந்து குழந்தைதான் கொஞ்சம் டிலே ஆகும். அவருக்கு ஒரு நல்ல 8ஆம் தசை நடக்குதுன்னா அவருக்கு நல்ல தசை நடக்கும்போது பிரச்சனை இல்லை. நான் சொல்றது 6 ரொம்ப முக்கியம். 6ன்னா அதுக்கு முந்தைய பாவம் 7ஆம் பாவத்தினுடைய எண்ணங்கள் வந்து இருக்காது. 8 நோ ப்ராப்ளம். 8 ப்ராப்ளம்னா அவருக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசை நடக்காம இருக்கணும். அதுதான் சிக்கல். இது வேற மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கும். சரியா? இப்ப ஒண்ணுல நம்ம ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணும்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணோடனே வீடு கட்டாதீங்கம்பாங்க. கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு நீ வீட்டை கட்டாத, வீடை கட்டி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும். வீட்டை கட்டி கல்யாணம் பண்ணணும் தான் பழமொழியே. ஏன் நீங்க 5ஆம் பாவம்ங்கிற ஒரு விஷயம் அடி வாங்கும். நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு கட்டினீங்கன்னா புத்திரவாக்கி அடி வாங்கும். கல்யாணம் முடிஞ்சோடனே வெறும் நிலமா வாங்கி போட்டுட்டு இருங்க, குழந்தையே இருக்காது. இதெல்லாம் ரூலு, இதெல்லாம் அடிப்படை ரூலு. அடிப்படை. ஓகே. அப்ப நம்ம ஒரு 8 வந்து இப்ப பிரச்சனை இருக்காது. 8 ஒண்ணும் பண்ணாதுக்கா. அது வந்து உங்களுக்கு மீன லக்னத்துக்கு 2, 6, 10ல ஆல்ரெடி சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா? விரைராஜ அம்மா கூட வேலை செய்யும். ஆனா அந்த பேர் நம்ம கல்யாணம் பண்றோம்ல அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3, 7க்கு உண்டான தசாபத்தியோ அல்லது 1, 5, 9க்கு உண்டான தசாபத்தியோ நடந்ததுன்னா நல்லா இருக்கும். இப்ப சுக்கிர திசையில இப்ப நடக்கலைன்னா அடுத்து சூரிய திசையில அந்த மாதிரி வாய்ப்பு அமையும். பண்ணலாங்களா? பண்ணலாம். சுக்கிர திசை இப்பதான் ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல முடியக்கூடிய ஸ்டேஜ். முடியட்டும், முடிஞ்சிடட்டும், முடிஞ்சு பண்ணலாம். தப்பே இல்லை. ஓகே. தெளிவா இருக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சுக்கிர திசை முடிஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா. ஓகே, தேங்க்யூ. வேற என்ன சந்தேகம் டக்குன்னு கேளுங்க. கல்யாணத்துக்கு 5, 7, 8 தேதிகள் ஒத்துக்கூடாது, அந்த தேதியில கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களேம்மா, அதெல்லாம் எப்படி? என்னமா இந்த கல்யாண தேதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து 5ஆம் தேதியா இருக்கக்கூடாது, 7ஆம் தேதியா இருக்கக்கூடாது, 8ஆம் தேதியா இருக்கக்கூடாது, அது 17ஆம் தேதி. இப்ப 16ன்ற ஒரு தேதி வருதுன்னு வச்சுங்க, அது 1, 6, 7. அதே மாதிரி 1, 4, 5 14ஆம் தேதின்னு வந்தா 1, 4, 5. அது மாதிரி 8ன்ற கூட்டுத்தொகை வர்ற மாதிரி இப்ப 26ஆம் தேதி இதெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்களா? அதெல்லாம் ஏதாவது காரணம் இருக்குங்களா? ஆறாவதுலயும் சரி, இந்த நம்பர் வைஸா சரி, இதெல்லாம் வந்து சொல்ற விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வேண்டாம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி 7, 8 ஒரு சிலருக்கு அப்படிதான் அமையும். 8 தான் அமையும். அதையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு 14, 5 இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நிறைய 5ஆம் தேதியில கல்யாணம் பண்ணி பாத்துருக்கிறேன்ப்பா. முகூர்த்தமே வந்து வருது. அப்ப என்ன பண்றது? இன்னைக்கு வந்து மண்டபம் கிடைக்கிறத வச்சுதான் நீ கல்யாணம் பிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. டேட்டா வச்சா இருக்குது.
இல்லம்மா அப்படி இப்ப இருக்கும்போது என்ன பண்ணா கல்யாணம்ன்றது தனியா தாலியை கட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சுங்க அன்னைக்குன்ற மாதிரி பண்ற மாதிரி தான் அது பெஸ்ட்னு. கல்யாணத்தை கோயில்ல ஏதாவது ஒரு டேட்ல வச்சுட்டு அப்புறமேட்டு அன்னைக்கு டேட்ல வந்து ரிசப்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டா போகுது. தாலி கட்டுறது தானே நமக்கு கல்யாணம்னு கணக்காகுது. அந்த மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி. அதுல அதுல ஒரு ஆழம் பார்த்தவங்க அது மாதிரி சொன்னாங்கன்னா அதை வேணா ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு இந்த டேட்டு அப்படிங்கறதுல இப்ப நியூமாலஜி எடுக்கும்போது வேணா அதை பண்றாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு இதுல கொஞ்சம் நான் இன்னும் அதுல ரிசர்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணாம நம்ம அதை விஷயத்த சொல்றேன். நம்ம முகூர்த்தம் எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த காலம் அந்த நேரம் இதெல்லாம் நம்ம பொன்னையசாமி தான் கத்துக்கிட்டேன். அவர் பேசுறத வச்சுதான் கத்துக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா அந்த முகூர்த்த நேரம் குறிக்கிறது எப்படி குறிக்கணுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் அழகா எடுத்து சொல்லுவாரு. அந்த மாதிரி முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தா உழைக்காத பிள்ளையும் பொழைக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரெண்டாவது திருமணமே திருமணம் போராட்டமா இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு மருதாளி கட்டுங்கன்னு நம்ம மருதாளிக்கு ஒரு டைம் குறிச்சு கொடுத்தோம்னா பொழைக்காத பிள்ளை கூட பொழைக்கும் பாரு. அதை நான் அனுபவத்துல நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்தே நடந்திருக்குது. அதனால வந்து முகூர்த்த நேரங்கிறதுக்கு பர்டிகுலரா முக்கியத்துவம் கொடுக்கணும் தவிர நான் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. என்னன்னா எல்லாமே அந்த அந்த ஜோதிடத்தை தாண்டி அங்கிட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்பேன். ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். கேட்பேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்குவேன். நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் குண்டுக்குட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி இதுக்குள்ளேயே என்ன இருக்குதுங்கிற மாதிரியே வந்து போவேன். இன்னும் அதுவே முடியலைங்க. அத்தனை இருக்குது நம்ம ஜாதகத்துக்குள்ள. 7, 8 கொஞ்சம் ஒதுக்கப்பட வேண்டிய நம்பர் தான்மா கல்யாணத்துக்கு. 7, 8 செட் ஆகுறது இல்லவா? நிறைய பேருக்கு வாழ்க்கையில வந்து இந்த கூட்டுத்தொகை 7ஆவோ 8ஆவோ 7, 8ஆவோ அமையறவங்களுடைய திருமணங்களும் கொஞ்சம் சங்கடத்துல முடியுதுமா. குழந்தை பிறக்க மாட்டேங்குது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனப்பொருத்தம் இல்ல. அமையும், என்ன பண்ண முடியும்? சனி யோகியா இருக்கு, கேது யோகியா இருக்கு, என்ன பண்ண முடியும்? பர்த் யோகி அவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்றது? அப்புறம் இது கூட திதிசூன்ய நாள் கூட இருக்கக்கூடாது. இப்ப வந்து பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணக்கூடாது. துவாதசி திதியில பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை. நான் தான் கட்டத்துக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன். கட்டத்துக்கு என்ன கேட்டீங்கன்னாலும் ஆன்சர் கொடுப்பேன். இப்போ துலாம் ராசி திரிசூன்யம் ஆயிடுச்சுன்னா நீ ஐப்பசி மாசம் கல்யாணம் பண்ணாதேன்றது. அது வேண்டாம், அது தவிர்க்கப்படுது. தவிர்க்கப்படணும். அதே மாதிரி பிறப்பு லக்னங்களுக்கு அது 6, 8வது மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ஒண்ணு. பொதுவாகவே ஐப்பசியில யாரும் கல்யாணம் பண்றது இல்ல. புரியல. ஐப்பசியில பொதுவாகவே கல்யாணம் நிராகரிக்கப்பட்ட ஒரு மாதம் தான்மா. கல்யாணம் பண்றது இல்லைங்கிறீங்க. நான் தான் இன்னைக்கு சொன்னேன். பண்றாங்களா? சொன்னேன். ஓ, ஐப்பசியில நாங்க கல்யாணம் பண்றது இல்ல. நாளை இப்ப கல்யாணம் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அது என்ன பண்ண முடியும்? அது அவங்களுக்கு அப்பதான் நடக்குது. என்ன பண்றது? மேடம் மேடம் இப்ப கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீடு கட்டினா புத்திர பாக்கியம் அடிபடுங்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? வீடு கட்டக்கூடாது. இல்ல கட்டிட்டாங்க, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணீங்கன்னா கம்பல்சரி புத்திரஸ்தானம் லேட் ஆகும்பா. அதுக்கு ஏதாவது கோயில் வழி பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. வீடு கட்டிட்டு மறுபடியும் ஒருக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா அதுக்கு என்னமா லாஜிக்? என்னமா அதுக்கு? ஏமா வீடு கட்டினா ஏமா புத்திர தோஷம் உண்டாகுது? நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேடம். ஒரு கிளைண்ட் இருக்காங்க அந்த மாதிரி. எந்த ஒரு பாவம் இயங்குனாலும் அதுக்கு முந்தைய பாவம் வேலை செய்யாது. சரிங்க மேடம். ஓகே ஓகே. 3 வேலை செய்யாம போயிடும்ன்றதுனாலயாமா? 3 வேலை செய்யாது. 5க்கு 4 வீடு கட்டுறது 4ஆம் பாவம். 5 வேலை செய்யாது. 5 அடுத்த பாவம் தானே மேடம்? அடுத்து 2வது பாவம் தானமா 5. ஆமா, அதுக்கு அடுத்த பாவம் தான் சொன்னேன். அதுக்கு முந்தைய பாவம். புரியலையா உங்களுக்கு? நான் பிந்தைய பாவம் சொல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவம். இப்ப 6ஆம் அதிர்ஷ்ட தசை நடத்தும் போது கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொன்னா இல்லையா? உதாரணத்துக்கு. ஆமாம்மா, அது 7ஓட விரயம். அது 6ன்றது வந்து 7 வந்து உடைக்கிறது. 6ஆம் செய்யும் போது 7ஆம் பாவம் இயங்காது. ஆமா, 6 இயங்கினா 7 இயங்காது. 3 தானமா இயங்காது. 3ன்ற பாவம் இயங்காதனால வீரியம்ன்றதுனால கூட இருக்குமோ? அப்படிலாம் இல்ல, முந்தைய பாவம் தான் இயங்காது. நீங்க இதுக்கு உதாரணம் சொல்ல மாட்டல. நம்ம
பிரகாஷ் இடத்து மேல இடமா வாங்கி போட்டுட்டு இருந்தான். போன மீட்டிங்ல சொல்லிட்டு வந்தேன், டேய் முதல்ல இடம் வாங்குறத நிறுத்துறா அப்படின்னு. யாக்கா அப்படின்னா, முதல்ல நீ இடம் வாங்க நிறுத்து, குழந்தை வேணுமா வேணாமாண்ணா. நான் கோயில் கோயிலா போயிட்டு இருக்கேனே அப்படின்னா, நீ எத்தனை கோயிலுக்கு போனா நடக்காதரா, முதல்ல இடம் வாங்குறத நிறுத்துறா அப்படின்னா. அப்ப எல்லாத்தையும் வேற வேற எழுதி வச்சுட்டுமான்னு கேட்டான். முடிஞ்சா செய்டா அப்படின்ட்டு வந்தேன் நான். கல்யாணம் ஆன உடனே அவன் ஒரு லேண்ட் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இடத்து மேல ஆசை வந்துருச்சு அப்படின்னா, சொத்து மேல ஆசை வந்துருச்சுன்னா, 5 இயங்காதுடா அறிவு கட்டவனேன்னு சொல்லிட்டு வந்தேன். போன மீட்டிங்ல தான் சொல்லிட்டு வந்தேன். அக்கா இது இத்தனை நாள் எனக்கு தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜோசியர் நம்ம வந்து ஒரு தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த சொல்லாம இருக்க கூடாது. சொல்லிட்டு வந்தேன் நான். நீ என் பொண்டாட்டி மட்டும் வேற பிள்ளையா, மொத்தத்துல உங்க பேர்ல இடம் கரையம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இல்ல வீடு நீங்க கட்டலாம். சொல்றது லாஜிக் இருக்குமா? நீங்க சொல்றது கரெக்ட். எப்படின்னு வச்சுங்களேன், 5ஆம் பாவம்ன்றது இயங்கணும்னா அது 4ஆம் பாவம்ன்றது 12ஆம் பாவம். 5ஆம் பாவத்தோட 12ஆம் பாவம் 4ஆம் பாவம். அதோடைய 12ஆம் பாவம் இயங்கும் போது இது வேலை செய்ய மாட்டேங்குது. அதை கெடுக்கிற பாவமா வேலை செய்யுது. அதை கெடுக்கிற பாவம் வேலை செய்யும் போது 5ன்ற வேலை செய்யாம போயிடுது. 5 கெடுக்கிறது தான் 4ஆம் பாவம். அப்ப 4ஆம் பாவம் இயங்கும் போது 5 கெடுத்து விட்டுடுது. ஒரு 5ன்ற பாவம் குழந்தை கெடுத்து விட்டுடுது. முன்னாடி இருக்கிற பாவம் வந்து முன்னாடி இருக்கிற விஷயத்த பாதிக்கப்படுது. பார்க்க, அதுதான் அதோட. அதுதான் கரெக்ட். ஏன்னா வந்து அந்த 4 இயங்கும் போது அது வந்து 5 கெடுக்கிற பாவம் தான் 4. அதனால 5 உண்டாக மாட்டேங்குது. கரெக்ட் கரெக்ட். நான் எப்படி கால்குலேஷன் போட்டேன்னா, நல்லா உழைக்கிறவன், உண்மையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவன், ஒரு டயரை கழட்டி அல்லது ஒரு காரை பிரிச்சு மேய்ஞ்சு ஒரு டீ கடையில நின்று டீ ஆத்துறவன், ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்யறவன் பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன சேலரி கொடுப்பாங்கிற விஷயத்த சிந்திக்காம வேலை செஞ்சுட்டு இருப்பான். உழைப்பாளி கடினமான உழைப்பாளியா தான் இருப்பான், காசை பத்தி நினைக்க மாட்டான். 11ஆம் பாவம் அவனுக்கு வேலை செய்யாது, காசு கிடைக்காது, லாபம் இல்ல, சின்சியாரிட்டி மட்டும்தான் இருக்கும் லாபத்துல அவனுக்கு. குறிக்கோள் இல்ல. நீங்க நல்ல ஒரு ஃபேனை கொண்டு போய் கொடுங்க, ஒரு மிக்சியை கொண்டு போய் கொடுங்க, 5 செகண்ட்ல வேலை பார்த்து கொடுத்துருவான். ஆனா அவன் கேட்கறது 20 ரூபா தான் கேட்பான், தெரியுங்களா? பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. காசு கம்மியா கேட்பான். ஒரு வண்டியை கூட மெக்கானிக் ஷாப்ல வண்டி ஓட மாட்டேங்குன்னு சொல்லுங்க, 5 செகண்ட்ல வேலை பார்த்து எடுத்துட்டு போமாம்பான். கேட்டா எடுத்துட்டு போமா போய் காசு அப்படிமா. ஆனா நீங்க வந்து ஷோரூம் விட்டு பாருங்க, 10,000 முடிஞ்சிடுவான். அதான் மேட்ரு. நான் இன்னொரு லாஜிக்கும் நான் வச்சிருப்பேன். இதுல வந்து பொதுவா சரலக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடம் பாதக ஸ்தானம். 11ஆம் இடம்ன்றது லாபத்தை குறிக்கிற ஸ்தானம். சரலக்னக்காரங்க யாருமே லாபத்து மேல ரொம்ப குறி வைக்க கூடாது. இல்ல நம்ம அது வேற கான்செப்ட். பாதகம்ங்கிற ஒரு விஷயம் சரலக்னத்துக்கு வேலோகத்துக்கு அதெல்லாம் வேற கான்செப்ட். நான் சொல்றது ஒரு பாவத்துக்கு மேல அவன் சின்சியாரிட்டியா இருக்கும்போது இன்னொரு பாவம் அவனுக்கு இயங்குறது இல்லைன்றத சொல்றேன் நான். ஓகே ஓகே. அத சொல்றேன். நீங்க நல்ல ஒரு ஆசிரியர் அப்படின்னு எழுங்க, நல்ல ஒரு ஆசிரியர், போதிக்கிற ஆசிரியர், டே நீ படிச்சியா பண்ணுனியான்னு சின்சியாரிட்டியா படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட டைமிங்கோ அவங்களுடைய காசு பணமோ டைமிங்கோ பார்க்கவே மாட்டாங்க. உண்மையான ஆசிரியர் நீங்க நீங்க பார்க்கும்போது தெரியும். அது இதெல்லாம் நான் இப்படி யோசிப்பேன். அப்போ இந்த பாவம் இயங்குச்சுன்னா இந்த பாவம் இயங்காது அப்படிங்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் 12 பாவத்திலையும் எடுப்பேன். 12 பாவத்திலையும் எடுக்கும்போது நீங்க ஒண்ணு இல்ல, பொழுதுனைக்கும் படுத்து தூங்கிட்டே இருக்கான், அல்லது செக்ஷுவல்ல ஒரு மாதிரி இருக்கான், இல்ல ஊர் சுத்திட்டே இருக்கான் அப்படின்னா லக்ன பாவம் அடி வாங்கும் இல்லையா? 12ஆம் பாவம் அதிகமாச்சுன்னா லக்ன பாவம் அடி வாங்குமா? இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா தெரியும். அது தன்னுடைய சொகத்து மேல அதிகமா இருக்கும்போது லக்னாதிபதியினுடைய ஆயுளோ தேக சுகமோ குறையும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது 12 பாவத்தையும் அலசுவேன் நானு. நீங்க ஒரு பாவத்தை தானே சொல்லுங்க. இல்ல அம்மா, நீங்க சொல்றது இன்னொரு பெரிய விஷயமே ஒண்ணு இருக்கு. எப்ப வந்து 12ஆம் பாகம் இயங்குதோ அப்ப நிச்சயமா லக்னாதிபதி கெட்டு போயிடுவார். ஏன்னா 12 அயன சயன போகத்துல ஈடுபடும் போது நிச்சயமா லக்னம் கெட்டு போயிடுது. ஏன்னா லக்னத்தோட 12ஆம் பாவம் அது. அது மாதிரி இந்த 5ஆம் பாவத்தோட 4ஆம் பாவம்ன்றது சொத்து பத்து. அது 5ஆம் பாவத்தோட 4ஆம் பாவம். 5ஆம் பாவத்தை கெடுக்கிற பாவம். அது வேலை செய்யும் போது புள்ளக்குட்டி அமையாது. அது அருமையான கான்செப்ட் தான். கரெக்ட். 12 பாவத்துக்கு மேட்ச் பண்ணி பார்ப்பேன். அப்ப இந்த பாவம் எங்கன்னா இந்த பாவம் அடி விடுமா, யார் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். வந்தவனை பூரா கேட்பேன் நானு. அப்போ பார்க்கும்போது 10ஆம் பாவத்தை எடுத்தோம்னா 11ஆம் பாவம் அடி வாங்குது. ஒவ்வொன்றும் நீங்க இப்ப நம்ம 9ஆம் பாவம் இயக்கும் போது கர்மா குறையுதுங்கிறானா இல்லையா? நீங்க இப்படி கரெக்ட் தான். பாருங்க, புண்ணியத்தை இயக்கும் போது கர்மா குறையுதுல்ல. ஆமா ஆமா. அவ்வளவுதான் கர்மா குறைஞ்சிரும். ஆமா. நம்ம ஒரு ரூல் வந்து உடனே ஒத்துக்கூடாது. ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த ரூலை 10 பேருக்கு புகுத்தி பார்க்கணும். ஒத்துக்கிட்டா அம்மா தான் எடுத்துக்குவேன், இல்லைன்னா மூளையில வச்சுக்கவே மாட்டேங்க அந்த விஷயத்த. அந்த மாதிரி ஆளுங்களோட பயணிக்கிறோம் நம்ம. தர்மசாஸ்திரா மணிகண்டன் மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களோட பயணிக்கிறதுனால நம்மளும் கொஞ்சம் நெல்லுக்கு பாயும் நீர் அங்கங்கே புல்லுக்கும்
சரிப்பா, 10 மணி ஆச்சுப்பா. ஒரு நன்றிம்மா மணி நன்றி. ஓகே மேம். டவுட் கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ தேங்க்யூ எல்லாருக்கும் மேம். வந்து நீங்க டைமே பார்க்காம வந்து நீங்க எப்படி வகுப்புல எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இப்பதான் சொல்றீங்க டைம்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் கேட்ட டவுட்ஸ்க்கு டவுட்டையும் தாண்டி நீங்க இன்னைக்கு சொன்னது எல்லாமே கேட்கறதையும் தாண்டி தான் நிறைய வந்து பதில் சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப அற்புதமா முடிச்சு கொடுத்துட்டீங்க. நம்ம நிகழ்ச்சி இப்ப நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஓகேப்பா. நம்ம சின்ராசன்னா பாணியில ஆள் போல் தலைகளுக்கு அருகுது போல் போல் முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வேண்டி இந்த பதிவுகளை நிறைவு செய்யலாம். எல்லாரும் வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்கட்டும். மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். சரியா? ரொம்ப நன்றி மேம். மிக மிக அற்புதமா ரொம்ப அற்புதமா கடைசியில எங்க ஐயாவுடைய தாரக மந்திரத்தையும் வந்து கொஞ்சம் உங்க ஸ்டைல், அதுவும் உங்களுக்கே உரித்தான ஒரு பாணியில சொல்லிட்டீங்க. ஏன்னா ஐயாவை தான் இதை சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நிறைவா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவா நீங்க சொல்லிட்டீங்கம்மா. ரொம்ப நன்றி. இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா, நமக்கு டைமே பார்க்காம இப்பதான் சொல்றாங்க அம்மா, இப்பதான் கிளாக் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா வந்து திருமண பொருத்தத்துல டாபிக்கையும் தாண்டி அந்த நேரம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பல ஜாதகங்கள் அவங்களுக்கு வந்து அனுபவங்கள், தன் வாழ்க்கையோட அனுபவம், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காம நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விருந்தினர் வந்து அப்படின்னு நம்ம ரொம்ப இன்னைக்கு பிளஸ்ட். இந்த மாதிரி ஒரு விருந்தினர் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்றது, எல்லாத்தையுமே சொல்லி சந்தேகங்களும் இவ்வளவு நேரம் பொறுமையா நம்ம கேட்டதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே விளக்கமா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நேரத்துல நம்ம சொல்லணும். இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ங்கறனால உங்களுக்கு யூடியூப்ல எப்பவுமே இந்த 2 டிவி சேனல்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ நீங்க இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இல்லைனாலும் இந்த ரெக்கார்டட் செஷன் வந்து உங்களுக்கு அங்க இருக்கிறதுனால அம்மா இப்ப நம்பர் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட நம்பரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த நிகழ்ச்சியுடைய ஏதாவது விஷயங்கள் நீங்க நோட் பண்ண தவறி இருந்தாலும், இல்ல சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில பார்த்துட்டு நீங்க அம்மாவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம். அம்மா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 2 பேர் ஒரு முறை ஷேர் பண்ணிடுங்கம்மா. 9597539731. அதாவது 9597539731 நம்பரு. கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலை. மீண்டும் எல்லாரும் நம்மளோட ஜோதிட மீட்டிங்ல ஜனவரியில வருதுன்னு நினைக்கிறேன். ஜோதிட கருத்தரங்கம் மாநாட்டுல சந்திக்கலாம். அது 5 நாள் மாநாடு என்னமோ சொல்லியிருக்காரு. அதனால மீட்டிங்ல சந்திக்கலாம். கருத்துக்கள் பரிமாற்றங்கள், அதாவது பேசுறதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறேங்கிறதுனால, அக்கா நான் 5 நாள் கொடுக்குறேக்கா, நீ வந்து பேசுறா அப்படின்னு அப்படி மணின்ற. அதனால எல்லாரும் நேர்ல சந்திப்போம். மீண்டும் அதுக்கடையில எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, அதனால மீட்டிங்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா, சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா உங்களை வந்து மாநாட்டுல சந்திக்கிறோம். இந்த தடவை ரொம்ப பிரம்மாண்டமான முறையில 5 நாள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா அங்க உங்களை சந்திப்பதுல எங்க இப்பவே மகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை மிக மிக அற்புதமாக பேருக்கு ஏத்தாற்போல் வாரமாக அற்புதமாக முடித்துக் கொடுத்தமைக்காக திருமதி மணிமேகலை அம்மா அவர்களுக்கு இருக்கிறம் கூப்பி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள், நிர்வாக குழு, சேவைக்குழு நண்பர்கள், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனரும் எங்களது குருநாதருமான டாக்டர் எம்.கே.ஆர். ஐயா அவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக முடிஞ்சது. ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் நான் சொல்லிட்டு இருக்க அதே விஷயம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். கடந்த 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்த நமது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவுடைய ஆண்டு விழாவுல எங்க குருநாதர் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆய்வு செய்து DSJV அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணிருக்காரு. அந்த அப்ளிகேஷன்ல உங்களுக்கு பிறப்பு ஜாதகம், திருமண பொருத்தம், ஜாமக்கோல், இதர பிரசன்னங்கள், தாராபலன், கிரக காரகத்துவம், பிருகுநந்தி நாடி தொடர்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கு. அதுலயும் பிறப்பு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குபேர புள்ளி, அதிர்ஷ்ட புள்ளி, துரதிருஷ்ட புள்ளி, சுகபாதம், தலைவிதி புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஜாதகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே அதுல இருக்கு. அந்த ஆப்பை பத்தி சொல்றதுக்கு நமக்கு ஒரு வாரம் நிகழ்ச்சி வந்து என்னைக்குமே பத்தாது. இன்னைக்கு டாபிக் தொடர்புக்கு உண்டான திருமண பொருத்தமே பாத்தீங்கன்னா மிக துல்லியமான வகையில உங்களுக்கு சதவீத மதிப்பெண்ணோட ஒரு ஆண் பெண் 2 பேரோட டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க ஆப்ல அப்படின்னா அந்த 2 ஜாதகத்தையும் இணைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு துல்லியமா கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் இரு ஆண் பெண்ணுடைய ஜாதக கட்டத்துல நம்ம பார்க்க வேண்டிய பொருத்தம், 7ஆம் இடத்துல தொடர்பு, இன்னைக்கு அம்மா என்னென்னலாம் சொன்னாங்களோ அத்தனை விதிகளும் ஐயாவுடைய திருமண பொருத்தம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அத்தனை விதிகளையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பயங்கரமா கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரே நிமிஷத்துல அதை 2 ஜாதகம் போட்டதையுமே அதை நீங்க அந்த அங்க இருக்க விதிகளை பார்த்ததையுமே ஒரே நிமிஷத்துல உங்களை தேடி வரும் கிளைண்ட் கிட்ட வந்து இந்த பொருத்தத்தை இணைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம். இது வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் மட்டுமல்லாமல் வீட்டுல நீங்க உங்களை சார்ந்தவர்கள், நீங்க ஒரு பெரியவங்களா இருக்கீங்க, சோ உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அந்த வீட்டு குழந்தைகளுக்கு உண்டான திருமண காரியங்களுக்கு உங்களை கேட்டு வருவாங்க. அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து இது பயன்படும். ஏன்னா நீங்க
நீங்களே உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தை வந்து அந்த இதுல போட்டு பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஜோதிட ஜாம்பவான், ஜோதிட ஆர்வலர், ஜோதிடம் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள், இந்த மாதிரி யார் வேணாலும் எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வேணாலும் நம்ம அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். இதை ஒவ்வொரு வாரத்திலும் நான் ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எங்க ஐயாவுடைய தாரக மந்திரம் இப்பதான் நான் சொன்னேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தை ஒரே அப்ளிகேஷன்ல ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களும் பஞ்சாங்கம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 30 வகையான முகூர்த்தங்கள், அபிஜித் நேரம், ஒரு பிறப்பு ஜாதகம், நம்ம ஜாதக கட்டத்திற்கு உண்டான திதி, யோக, வைநாசிகம், அபிஜித் இது எல்லாமே வந்து பரிகாரத்துடன் கூகுள் மேப் வழிகாட்டியுடன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அத்தனைக்குமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப தேடி வர்ற கிளைண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்க உட்காந்து ஒவ்வொரு விஷயம் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறதுக்கோ, நீங்க உங்களுக்குமே வந்து பாக்குறப்ப ஒவ்வொன்றுக்கும் கால்குலேஷன் படிச்சு நம்ம அதை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. சோ ஒருத்தர் தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி ஒரே அப்ளிகேஷன்ல நாம கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இதை வந்து 1000 ஜாதகங்களுக்கு மேல அதை ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு பண்ணி அதோட ரிசல்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அதை வந்து 1000க்கும் மேற்பட்டோர் வாங்கி இன்னைக்கு சக்சஸா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து நிறைய பேருக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம வேற எதுலயுமே வந்து அதற்குண்டான கூகுள் பிளே ஸ்டோர் அந்த மாதிரி இடங்கள்ல விளம்பரம் வந்து கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா தான் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் போது தான் அதை நீங்க வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக இதை சொல்றேன். மத்தபடி ஒரு சேல் நோக்கத்தோட நம்ம எதையுமே சொல்றது கிடையாது. இந்த அப்ளிகேஷன்ல இன்னும் என்னென்ன இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரேட், டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் நான் தான். என்னுடைய பெயர் சௌமியா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 730-573-1547 730-573-1547. சோ கண்டிப்பா நீங்க யூடியூப்ல எந்த வாரம் நிகழ்ச்சி எடுத்து பார்த்தாலும் அந்த எல்லா நிகழ்ச்சியோட இறுதியிலும் என்னோட பெயர், கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்திருந்திருப்பேன். இன்றைய நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அம்மாவுடைய பேர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ திருமண காரியங்கள் ரிலேட்டடா நீங்க கண்டிப்பா அவங்களை எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணா போதும், இல்ல நீங்க கால் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் எந்த அக்கௌண்ட் பே பண்ணும், எவ்வளவு பே பண்ணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க இருந்த இடத்துல இருந்தே அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். எல்லாமே நீங்க பாத்துக்கலாங்க. அதுல வந்து நிறைய வந்து உங்களுக்கு இன்னும் லைக் சகல ஃபியூச்சர்ஸும் கொடுத்திருக்கோம். அனைத்தையும் சொல்வதற்கு இப்ப டைம் கிடையாது. ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சோ நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்றோம். இன்றைய நிகழ்ச்சி அற்புதமாக 230வது வாரம் நிகழ்ச்சி அருமையாக முடிந்தது. மீண்டும் அடுத்த வாரம் 231வது வாரம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி மணிமேகலை. மீண்டும் சந்திப்போம். மறுபடியும் நம்பர் சொல்லுவீங்களா? 730-573-1547. தேங்க்யூ. நன்றி மணிமேகலை மேம். ஓகே, நன்றி.